Yes. Hi, hello, vanakkam champions. I hope my audio video is all clear, perfect and picture perfect. So நான் பேசுறதெல்லாம் தெளிவா கிளியரா உங்களுக்கு கேக்குதா? Please let me know so that ஈஸியா சீக்கிரமா செஷன் ஆரம்பிச்சிடலாம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். In fact, this session is going to be a lifesaver for you. ஏன்னா இந்த செஷன்ல நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு சில கொஸ்டின்ஸை ரீநீட் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் மேம் இதை இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன்னு. ஸோ ஷால் வி ஸ்டார்ட் தி செஷன்? செஷனை ஆரம்பிக்கலாம்னா ஒரு குட்டி குட்டி ஃபயரை போடுங்க பாப்போம். Perfect, Rakana. Yes, Afra, you are visible. Fire service, come to the channel. Okay, super, Rakana. Wonderful. So, இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்மளோட ரீநீட் பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய PYQs அடிச்சு உடைச்சு நொறுத்த போறோம். So, எல்லாரும் தயாரா? Are you all ready? Perfect, my dear. Okay, so இப்போ நம்ம முதல்ல இந்த கிளாஸோட பேசிக் ரூல்ஸ சொல்லிடலாம். சரியா? டெக்கனா இப்பவே நான் சொல்றேன், இது வரைக்கும் 4 தடவை நம்மளோட இந்த ப்ரீ மெடிக்கல் எக்ஸாம், அதாவது நீட் ஏபிஎம்டி எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கிட்டோம். பட் இந்த ஹிஸ்டரியில 4 தடவை தான் ரீநீட் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்திருக்கு. ஸோ அந்த 4 வாட்டியும் 2015, 2016, 2023, 2024 இந்த ரீநீட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் ஒரு சில ரீநீட்லாம் 2023-4 பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும்தான் நடந்துச்சு. பட் இப்போ நம்ம இத ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஓகேவா? To teach RE-NEET PYQs papers separately. Thank you Fawaz. Thank you so much Rakana. So இந்த செஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன் ராக்கனா. ஸோ தயவு செஞ்சு இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு சீக்கிரமா வர சொல்லுங்க. ஸோ தட் எல்லாரும் ஃபுல் ஃபோக்கஸோட இந்த செஷனை அட்டென்ட் பண்ணலாம். சரியா? கிளியரா? இது உங்களுக்கான லைஃப் சேவர் செஷனா இருக்க போகுது டாக்கனா.
this is absolutely going to be a lifesaver session for you. So இந்த செஷனை நீங்க முழுமையா கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஓகேவா? எஸ். ஓகே ஓகே டாக்கனா. சோ இப்போ ஃபர்ஸ்ட் 2015ல RE-NEET நடந்தப்போ வந்த கெமிஸ்ட்ரி क्वेश्चंस தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒரு நோட் எடுத்துக்கணும். சரியா? Please ensure that all of you have your note aside. நோட் எடுத்துக்கோங்க. நோட்ல என்ன பண்ணணும்? ரைட் பண்ணணும். சரியா? நான் ஒவ்வொரு क्वेश्चना காமிப்பேன். அது என்ன இயர், அதோட டிஃபிகல்ட்டி லெவல், அந்த क्वेश्चனை நீங்க எப்படி சால்வ் பண்றீங்கங்கறத எழுதி வைக்கணும். ஒரு சில क्वेश्चंसல நான் ட்ரிக்ஸ்லாம் சொல்லுவேன். சோ அந்த ட்ரிக் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா டேக்கனா, இஃப் இன் கேஸ் நான் உங்கள்ட்ட மேம் வந்து இந்த ட்ரிக் சொல்றேன்டா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரான்னு சொன்னா, இம்பார்ட்டன்ட்னு எக்ஸ் மார்க்கோ அம்புக்குறியோ எலும்பு கூடோ எதையாச்சும் போட்டுவீங்க. அண்ட் அதை விட முக்கியமா கமெண்ட் செக்ஷன்ல ஃபயரை போட்டு எஸ் மேம், நோட்டட் மேம் அப்படின்னு நீங்க தெரிவிக்கணும். சரியா? சோ எல்லாரும் தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் அண்ட் பென் தயார்னா here we go with the very first question. So the question is, 2-methyl 2-butene can be prepared by heating which of the following compounds with a strong acid? இந்த 4 ஆப்ஷன்ல எந்த மாலிகுல நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண விட்டேன்னா எனக்கு நான் கேட்ட அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். சோ சொல்லலாமா? எஸ். இந்த 4 பேர்த்த யார் ஒருத்தனை நான் ஸ்ட்ராங் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண விட்டேன்னா நான் கேட்ட ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கும்டா. நான் கேட்ட ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கும். இது அந்த ஒரு படத்துல கூட சொல்லுவாங்களே, நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்ததுங்கிற மாதிரிதான். ஓகேவா? சோ யாரா இருப்பாங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Please let me know your answers in the comment section, my dear. Perfect, 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 Rakana. Very good, very good, very good. So answer பார்த்தலாமா? சோ இங்க என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. நீங்க சொன்ன மாதிரி ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஏன் இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்மளோட 2-dimethyl 2-butene ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் வச்சு இந்த 4 பேர்ல யாரை ரியாக்ட் பண்ண வச்சா கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். சோ இங்க என்ன நடந்திருக்கு? புரோட்டனேஷன் நடந்திருக்கு. புரோட்டனேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? புரோட்டனேஷன்னா H+ ஆட் பண்ணும். H+ ஆட் பண்றதுக்காக நம்ம ஆசிடை இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த ஆசிடை யூஸ் பண்ணும்போது ஆல்வேஸ் ரிமெம்பர் கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். சோ இந்த கேஸ்ல if you take CH3 thrice, அப்ப அவனோட ஸ்ட்ரக்சர் பார்க்க CH3 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 then CH double bond CH2. இவனை நம்ம என்ன மாத்தணும்? 2,3 dimethyl butene மாத்தணும், புரோட்டனேட் பண்ணணும். சோ இந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? ஸ்ட்ராங் ஆசிடை யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணி இந்த பாண்ட்ஸை ரீஅலோகேட் பண்ணி ஃபைனலா நம்மளோட ஆன்சரை எடுத்துக்கிறோம். அதனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த absolute correct answer. டெக்கனா அடுத்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்கடா. meanwhile I will add the PDF. நான் ஆக்சுவலா இந்த PDF கொஞ்சம் டெக்ஸ்ட் எல்லாம் பெருசு பண்ணி வச்சிருக்கேன். I will show it to you and we can use that. சரியா? ஒரே நிமிஷம் டாக்கனா, ஏன்னா டெக்ஸ்ட் குட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் குட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. சோ ஜஸ்ட் a minute. ஒரே நிமிஷம்டா, ஒரே நிமிஷம்டா, கோச்சுக்காதீங்க.
இப்ப போர்ட் விசிபிளா இருக்கான்னு சொல்லுங்க சரியா? இப்போ நான் क्वेश्चंस ஆட் பண்றேன், அந்த போர்ட் விசிபிளா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. One minute. Okay, so second question, gadolinium belongs to 4F series. அதோட atomic number வந்து 64 ரா. இப்போ இதோட கரெக்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? ஆன்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். This is like very easy question. So அசால்ட்டா ஆன்சர் என்னன்னு சொல்லிடலாம். So ஆன்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். ஏதானா கன்ஃபார்மா? ஏதானா கன்ஃபார்மா? வெரி குட். நான் இப்பவும் சொல்றேன், இதெல்லாம் ரீநீட்டுக்கான பேப்பர் சரியா? சோ ரீநீட் பேப்பர்ஸ் தான் நம்ம இப்ப கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இருக்கோம். யூ ஷுட் நெவர் எவர் மிஸ் தீஸ். ஃபைன். It is enough Mamta. Okay ma'am, gadolinium பத்தி இங்க பேசி இருக்காங்க மேம். சோ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? gadolinium-க்கு half life fill stable configuration இருக்கு அப்படின்னு தெரியுமா? அதோட f orbital is halfly filled. இது அந்த கேட்டகரியில வராது. ஆப்ஷன் A தான் அந்த கேட்டகரியில வரும். அதனால ஆப்ஷன் A is the right answer. ஆப்ஷன் A is the absolute correct answer. ஏ 4F வந்து இங்க halfly filled இருக்கு. gadolinium-க்கு halfly filled இருக்கும். வெரி குட் ராகனா, அழகா ஆன்சர் பண்ணிட்டீங்க. அடுத்ததா இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்கோம். ஆக்சிஜன் becomes O-, இங்க டெல்டா H வந்து இவ்வளவு. இதுவே O-, O2- மாறுதுன்னா டெல்டா H வந்து இவ்வளவு. Formation of O2- in gas phase is unfavorable because ஏன் அது ரொம்ப unfavorable இருக்கு? ஏன் அந்த gaseous phaseல உருவாக்க முடியாது? What is the reason ராகனா? What is the reason? இங்க உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குடா. 4 ஆப்ஷனையும் நான் இங்க சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. First option, oxygen is said to be more electronegative. Second option, addition of electron gives larger ion. மூணாவதா, electron repulsion outweighs the stability gained by achieving a noble gas configuration. நாலாவது, O- is smaller than oxygen atoms. So இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் கண்ணா? இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? O- பொறுத்தவரை டிகனா, O- பொறுத்தவரை ஆக்சிஜன் வந்து குரூப் 16. அப்ப அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது 8 எலக்ட்ரான்ஸா மாறுச்சுன்னா ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கும். இப்போ O- மாறும்போ 7 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு மாறிடும். O- O2- மாறும்போ 8 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு மாறிடும். அதனாலதான் O2- has a positive value. கரெக்டா? அப்போ எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இங்க என்ன பண்ணுது? Though we gain stability by achieving noble gas configuration, electron repulsion அதை surpass பண்ணுது. And அதனால option C is the right answer. Option C is the absolute correct answer. ஓகேவா? காஷன் கடைசியா வச்சிரலாம்டா கண்ணா. அடுத்ததா, the number of structural isomers possible from C3H9N is C3H9N என்னனால எவ்வளவு ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா விளையாடலாம் ஹரிஹரன், லாஸ்டா விளையாடலாம் கண்ணா. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா கண்ணா? நான் இப்பவும் சொல்றேன், இந்த செஷன் வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன். a session which you should never ever miss. In fact, இந்த செஷன் கூடவே மேம் எதுக்கு மேம் மீண்டும் மீண்டும் நினைக்காதீங்க, தெரியாதவங்களுக்காக தான் சொல்றேன். இந்த செஷன் கூடவே
நம்மளோட ஃப்ரீ ரீநீட் கிராஷ் கோர்ஸும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்டாக்கனா. சோ யாருக்காச்சும் நம்மளோட ஃப்ரீ ரீநீட் கிராஷ் கோர்ஸ பத்தி தெரியாதுன்னா தென் தயவு செஞ்சு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சேனல்ல போய் பாத்தீங்கன்னா ஓகேவா, நம்மளோட சேனல்ல கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நம்மளோட இந்த வீடியோ இப்ப நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. ஆப்வியஸ்லி இந்த வீடியோவை கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா தென் உங்களுக்கு நம்ம சேனல் பேர் இருக்கும், அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல மோரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் லிங்கா ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் நவுங்கிற லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஓபன் ஆயிரும். பை நவ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணும்? ஏன்னா இந்த கிராஷ் கோர்ஸ்ல உங்களுக்கு கிளாஸஸ் கிடைக்குது, டெஸ்ட் கிடைக்குது, கண்டென்ட் கிடைக்குது, ஃபைனலா டவுட் செக்ஷனும் கிடைக்குது. திஸ் இஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ டா கண்ணா. சோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்கடா. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஹேர் முடி நிக்க. ஐயோ வாட் ஹேப்பன்? ஈஸ்வரா டே கண்ணா அமை. ஐயோ இஸ் மை லைஃப் கோயிங் ஆன்? என்னமோ நான் பண்ணிட்டேன். Something I did. டிகடா ஒரே நிமிஷம்டா. I did something. ஓகே இவன் இருக்கான். ஓ தேங்க் குட்னஸ், நான் பயந்துட்டேன்டா. ஒரு நிமிஷம் ஃபுல்லா கிளாஸ் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், என்னம்மா பயமுறுத்துறான் போடே. டேக்கண்ணா நான் இருக்கேன்ல, என்ன உங்களால பார்க்க முடியுதா? சாரி, உங்களால என்ன பார்க்க முடியுதா? திடீர்னு என்னன்னு தெரியலடா, போர்டு ஃபுல்லா ஆஃப் ஆயிடுச்சு. நான் கூட ஐயோ எல்லாம் போச்சா அப்படின்னு நினைச்சேன். பட் எஸ், ஓகே 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 இருக்கேனா? அப்பாடா, ஃபைன், பெர்ஃபெக்ட் ராக்கண்ணா. இப்போ இந்த क्वेश्चनக்கு போயிடலாம். The number of structural isomerism possible from the molecular formula C3H9NS. C3H9N அந்த ஒரு மாலிகுல்னால எத்தனை ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கறது தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ கண்டுபிடிச்சிடலாமா? டேக்கண்ணா ஃபர்ஸ்ட் இவன் ஒரு அமைனை ஃபார்ம் பண்றதுக்கான 10 பொருத்தமும் பக்காவா வச்சிருக்கிறான். சோ அதனால he will form 1 degree அமை. இங்கே காமிச்சறேன். ஒரு 1 degree அமை n propyl amine or isopropyl amine உருவாக்கும். அதுக்கப்புறமா 2 degree and ஒரு 3 degree trimethyl amine ஃபார்ம் பண்ணிடுவான். சோ 1 degreeல 2, 2 degreeல 1, 3 degreeல 1, டோட்டலா 4 ஸ்ட்ரக்சர்ஸ் இவன் ஃபார்ம் பண்ணுவான். and so 4 structure, 4 is the right answer. கிளியரா புரிஞ்சுச்சா? எஸ், அடுத்த क्वेश्चनக்கு போலாம். if the equilibrium constant of N2 plus O2 gives 2NOSK, அதே மாதிரி equilibrium constant of this reaction என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். தேக்கனா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை half ஆல மல்டிப்ளை பண்ணா, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல நல்லா பாருங்க, ஒரு நைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் 2 NO இருக்கு. இங்க half நைட்ரஜன் half ஆக்சிஜன் ஒரு NO இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட பாதி தான் செகண்ட் ஈக்குவேஷன். அப்ப செகண்ட் ஈக்குவேஷனோட k வேல்யூ என்ன? டம்மி பாவா இவன். we know it is k power 1/2. அதனால option C is the right answer. Option C is the absolute correct answer.
இவனை பார்த்தா நீங்க பயந்துட்டு இருந்தீங்க, இவனை பார்த்தா நீங்க பயந்துட்டு இருந்தீங்க, இவெல்லாம் ரொம்ப டம்மி, அசால்ட்டா சால்வ் பண்ணிடலாம். சரியா? அடுத்த கொஸ்டின், which one of the following pair of solution is not an acidic buffer? இதுல யாரு அசிடிக் பஃபரா இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே ஓகே கர்ஷின். இல்லடா திடீர்னு கிளாஸ் எல்லாம் கட் ஆயிருச்சா, எனக்கு எல்லாமே பிளாங்கா இருக்கு, கீழே எந்த ஐக்கானும் லைக் அந்த ஆப் இருக்கிற மாதிரி காமிக்குள்ள டாட் டாட்டா ரெட் ரெட்டா எதுவுமே காமிக்கல. சோ அதான் நான் டென்ஷன் ஆயிட்டேன், ஐயோ போச்சா அப்படின்னு. சோ அதனால வாங்க வாங்க வாங்க, which one of the following pairs of solution is not an acidic buffer? இப்போ இதுல யார் acidic buffer இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சிடலாமா? டெக்கனா ஒரு அசிடிக் பஃபர்னா அவன்கிட்ட என்ன இருக்கணும்? அசிடிக் பஃபர்னா ஒரு வீக் ஆசிடும் அவனோட சால்ட்டும் இருக்கணும். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, CH3COH CH3COO, பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இது மாதிரி நீங்க மத்தவனுங்கள பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் H2CO3 Na2CO3 கரெக்ட், H3PO4 Na3PO4 கரெக்ட். பட் HClO4ம் NaClO4ம் ஒரு வீக் ஆசிடும் அதோட சால்ட்டுமா? சொல்லுங்க, ஒரு வீக் ஆசிடும் அதோட சால்ட்டுமா? டே HClO4 குளோரின் இருக்குடா, அப்போ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் சால்ட் இங்க எடுத்துக்கவே கூடாது. அதனால obviously option B is the right answer. Option B is the absolute correct answer. So இத தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஃபர்ல ரெண்டு விதமான பஃபர் இருக்கு, சரியா? சோ பஃபர்ல ரெண்டு விதமான பஃபர் இருக்கு. ஒன்னு அசிடிக் பஃபர், இன்னொன்னு பேசிக் பஃபர். அசிடிக் பஃபரோட வேலை என்ன தலைவா? அசிடிக் பஃபர் பொறுத்த வரைக்கும் சார் நான் எப்பவுமே வீக் ஆசிட் along with salt, ஓகேவா? சிமிலர்லி பேசிக் பஃபர் வீக் பேஸ் along with salt. எப்படி நம்ம வடிவேல் சார் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக் அப்படின்னு சொல்லுவாரோ, அதே மாதிரி வீக் பேஸும் சால்ட்டும் ஒண்ணு சேர்ந்தா பேசிக் பஃபர். கிளியரா? புரிந்ததா? எஸ் விஷாலி, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுடா கண்ணா? பாலா, தேங்க்யூ பாலா. ஆக்சுவலா நீங்க மாம்னு கூப்பிடும்போ எனக்கு போன வருஷம் நான் லைக் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாரு பாலான்னு சொல்லி ஆஃப்லைன்ல. அவர் தான் ஞாபகம், அவர் எப்பவுமே நான் அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. சோ எஸ், இது ரெண்டத்தையும் நோட் பண்ணிக்கோங்களா? நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ரைட்டா? Another question, an aqueous solution of which of the following compound is the best conductor of electric current? யார் இங்க நல்லா electric current கண்டக்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தலாமா? சார் ப்ளீஸ் ஆன்சர் மீ. என்ன கர்ஷின் தங்கமே, என்னாச்சு உங்களுக்கு? வாங்க வாங்க வாங்க. So aqueous solution of which of the following compound is the best conductor of electric current? இங்க யாரப்பா எலக்ட்ரிக் கரண்ட் நல்லா கண்டக்ட் பண்ணுவா? யாரப்பா எலக்ட்ரிக் கண்டக்டர் நல்லா கண்டக்ட் பண்ணுவா? ஆல்வேஸ் ரிமெம்பர், எவன் அந்த போக்கிரி படத்துல நம்ம தமிழ், அதாவது நம்ம விஜய் என்ன சொல்லுவார்ல, யார் அடிச்சா பொறி அதிர்ந்து பூமி கலங்கி என்னென்னமோ பண்ணா அவன் தான் தமிழ் அப்படின்னு சொல்ற மாதிரி, யார் இங்க ஒருத்தன் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரைட்டா இருந்து பேக்ரவுண்ட்ல மியூசிக் போட்டுக்கோ, வண்டு 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 முருகன்னு சொல்லி, ஓகேவா? யார் ஒருத்தன் இங்க ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டா இருந்து அவனை சால்வெண்ட்ல போட்டதும் பாசிட்டிவ் அயான் அண்ட் நெகட்டிவ் அயானா கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகுறானோ, பிரிஞ்சு போயிடானோ, அவனைத்தான் நம்ம யாருன்னு சொல்லுவோம்? நல்ல ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் ஆர் ஆல்வேஸ் தி பெஸ்ட் கண்டக்டர்ஸ், சரியா? சோ அவனைத்தான் பெஸ்ட் கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இங்க அந்த பெஸ்ட் கண்டக்டர் யாருப்பா? அந்த பெஸ்ட் கண்டக்டர் யாருப்பா? வேற யாரு?
अमोनिया नहीं है, फ्रक्टोज नहीं है, एसिडिक एसिड नहीं है. ஏன்னா இவனுங்களாம் weak electrolytes. யாரப்பா strong electrolyte? HCl. Always remember, strong electrolyte மூணே பேர் தான். யாரு? Strong acid, strong base and all salts. எல்லா strong acid, எல்லா strong base, எல்லா saltம் நமக்கு strong electrolyte தான். அவன் தண்ணியில போட்டா பாசிட்டிவ் நெகட்டிவா பிரிஞ்சிருவான். கிளியரா? புரிஞ்சுச்சா? எஸ். ஜெனி, I'll teach you, I'll teach you, don't worry. கடைசியில் நான் சொல்லி தரேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ இது கிளியராடா? இதுல டவுட் இல்லல? தெளிவா இருக்கீங்களா? ஓகே ஃபைன். இப்போ அடுத்த பாட்டுக்கு போணும்னா caprolactam is used for the manufacture of. இப்போ நான் உங்கள்ட்ட கேக்குறேன், இது போர்ஷன்ல இருக்கா? 2015 ரீ எக்ஸாம்ல இருக்கு. பட் இது போர்ஷன்ல இருக்கா? எஸ் ஆர் நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். உண்மையை மட்டும் சொல்லணும். இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனா இல்லன்னா சொல்லக்கூடாது. இருக்கா இல்லையா? இல்ல நஹி ஹை. அப்ப இவனை ஒரு அடிங்க, because he is from the chapter polymers and polymers. 2023 ஓட நமக்கு தூக்கிட்டாங்கடா கண்ணா. ஓகேவா? சோ no never. இவன் பக்கமே தலை வச்சு படுத்துறாதீங்க. ஓகேவா? அடுத்த क्वेश्चन. On heating, which of the following releases CO2 most easily? இதுல யார ரொம்ப ஈஸியா CO2 நீ என்னமோ ஆச்சு, ரைட்டா? ஓகே, CO2 யாரு ஈஸியா அனுப்புவாங்க? இட்ஸ் நாட் ஃபரா. ஹை ஃபரா சொல்லுங்க. டிட்டர்மைன். வெரி குட் ஆசாத். சோ சொல்லுங்க, யாரு டக்கு சட்டு நீங்க கார்பன் டை ஆக்சைடு இந்த பிடி அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க? யாரு? பியா, ஏவா, சியா, டியா? They can always remember this thing. இவங்க எல்லாருமே ஒரே ஆல்கலி எர்த் மெட்டல்ஸா இருக்காங்களா? ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், as you go down the group or பொதுவாவே periodic table as you go down the group, thermal stability of carbonates increases. சரியா? கீழ போகதா thermal stability of carbonate increase ஆக ஆரம்பிக்கும். அப்போ கீழ போக அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருப்பான். அப்ப மேல உள்ளவன் தான், பூமி என்ன சுத்துதே, இந்தா CO2 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஈஸியா தருவான். சோ மேல யாருப்பா இருப்பான்? வேற யாரு? நம்ம மெக்னீசியம் தான். சோ அதனால MgCO3 will easily give you CO2. பட் கீழே இருக்கிற இவனுங்க இருக்கானுங்களே, பயங்கர வில்லத்தனமானவனுங்கப்பா, தரவே மாட்டானுங்க. So option A is the right answer. Option A is the absolute correct answer. கிளியரா? புரிஞ்சுச்சா? டேய், இப்போ நான் சொல்றேன், நான் இந்த மாதிரி காமெடியெல்லாம் நடத்துறதுக்கான காரணம், these are all psychological triggers. சரியா? உங்களுக்கு எல்லாமே இங்கதான். இதை எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணும். அந்த வேலையை தான் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ செஷனை ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பார்க்கணும். சரியா? இதுதான் உங்களுக்கு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செஷன். ரைட்டா? ஓகே. அடுத்ததாக strong reducing behavior of H3PO2 is due to. ஏன் H3PO2 நான் ரெடியூஸ் தான் பண்ணுவேன்? I have a strong reducing behavior அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எஸ் டாக்கடா, தயவு செஞ்சு நோட்டுட்றா ப்ளீஸ். நோட்ஸ் எடுத்து வைங்க. ஓகேவா? ரைட்டா? சோ நோட்ஸ் எடுத்து வைங்க. இது மிக 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 முக்கியம். கீர்த்தி, what help you want, my dear? எஸ். இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஸ்ட்ராங் ரெடியூசிங் பிஹேவியர் ஆஃப் H3PO2க்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரணம் என்ன? ஏன்னா பொதுவா ஞாபகம் வச்சுக்கோங்க,
இந்த பாஸ்போரிக் ஆசிட் ஃபேமிலில PH குரூப், இந்த PH பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாண்ட் உருவாகும் போல they will act as a strong reductants. இந்த PH பாண்ட் தான் அவங்கள ஸ்ட்ராங்கான ரிடக்டன்ட்டா மாத்துது. சரியா? இங்க எத்தனை PH பாண்ட் இருக்கு? இந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு பாத்தீங்கன்னா டோட்டலா 2 PH பாண்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? சோ ஒரு OH-ம் 2 PH-ம் இருக்கிறதுனால ஆப்ஷன் C is the right answer. ஆப்ஷன் C is the absolute correct answer ராகனா. ஓகேவா? சோ கண்ணன் அபி இந்த क्वेश्चनல கன்ஃபியூஷனா? பரவாயில்ல. சஞ்சய், கண்ணன், லக்ஷிதா. ஹாய் லக்ஷிதா. சோ அபி எல்லாரும் பக்கவா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சூப்பர்ரா மாஸ்டர், வேற லெவல். ஓகேவா? அடுத்ததா போகலாமா? ஒண்ணு இல்லடா, ரிடக்டன்ட்னா அவன் ஒரு வீட்டு புரோக்கர் மாதிரி. அவன் தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கிறவன ரெடியூஸ் பண்ணுவான். சரியா? சோ பக்கத்துல இருக்கிறவன ரெடியூஸ் பண்ணுவான். எப்படி? தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கிட்டு. இந்த கோர்த்து விடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? Have you guys heard of this term? நம்மளாம் சின்ன வயசுல எல்லாம் சொல்லிருப்போம்ல, நைஸா கூடவே இருந்தான்டா, மேம் கொஸ்டின் கேட்கும் போல நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன், என்ன பாட்டுக்கு கோர்த்து விட்டுட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அந்த கோர்த்து விடுற ஃபேமிலியை சேர்ந்ததுதான் இந்த ஆக்சிடென்ட்டும் ரிடக்டன்ட்டும். பேருக்கு ஏத்த மாதிரி ரிடக்டன்ட் என்ன பண்ணுவோம்? பக்கத்துல இருக்கிறவங்க ரெடியூஸ் பண்ணி விட்டுருவான். அதே மாதிரி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுவோம்? பக்கத்துல இருக்கிறவங்க ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுருவான். கிளியரா? கிளியரா? எஸ். ஓகேவா? ரைட்டா? கான்செப்ட் புரிஞ்சுச்சா? கோர்த்து விடுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரிடக்டன்ட் ஆக்சிடென்ட் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ். ஓகே, அடுத்ததாங்க அடுத்த क्वेश्चन. The decreasing order of stability of these four molecules is, இவங்களோட decreasing order of stability நீங்க சொல்லணும். சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? ரொம்ப ஈஸிடா. பாண்ட் ஆர்டர் பாரு. ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் திங். ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் திங். பாண்ட் ஆர்டர் ஒருத்தர் இருந்தானா போதும், பாக்கி எல்லாரையும் கண்டுபிடிச்சிடலாம். Bond order is directly proportional to bond enthalpy. It is directly proportional to stability and inversely proportional to bond length. சரியா? So bond order க்கும் stability க்குமான bond order க்கும் stability க்குமான relationship என்ன? It is directly proportional. கரெக்டா? Bond order is directly proportional to stability. So இந்த ஒரு கான்செப்ட் வச்சு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இந்த ஒரு கான்செப்ட் வச்சு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அவ்வளவுதான். ஆமா ஆமா சசுகே, ஒரு ஆவேசத்துல தட்டினேனா போர்ட்ல போய் இடிச்சுக்கிச்சு. இனி என்னமோ தெரியல, எனக்கும் போர்டுக்கும் சண்டை போல. இவன் என் மேல கோச்சுக்கிட்டான் போல. ஆவுனா ஒண்ணு போர்டு திடீர்னு ஆஃப் ஆகி போயிடுறான், இல்லைன்னா என்ன அடிக்க வைக்கிறான். So anyways, what is the answer Ragana? What is the answer? So it is obviously option C. Very good, very good. Mass காட்டுறீங்கடா, மாஸ் காட்டுறீங்க. எப்படி இது கண்டுபிடிச்சீங்க? 2.5 to 1.51. அவ்வளவுதான். பாண்ட் ஆர்டர் வச்சு அழகா சொல்லியாச்சு. ஆப்ஷன் C is the right answer. ஓகேவா? கிளியரா? வெள்ளக்கூடிய காமிக்க தானே? ஓகே, காமிச்சிருவோம். சுகமான விஷயம் என்னன்னா, என்கிட்ட இப்போ வெள்ளக்கூடியும் இல்லடா, இன்னும் ஒரு அநியாயம். அடுத்ததா அடுத்த क्वेश्चन. The number of water molecule is maximum in. The number of water molecule is maximum in. போர்டுக்கும் மேட்சே ஆகாது மேம். ஓகே ஓகே அஃப்ரா. வேதாந்து and little problems. எஸ் எஸ், டெய்லி பிரச்சனை தான், என்ன பண்ண. வாங்க 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 வாங்க. The number of water molecule is maximum in. எப்போ மேக்ஸிமமா இருக்கும்டாக்கனா? இங்க 18 grams,
18 moles, 18 molecules, 1.8 gram கொடுத்திருக்கான். Obviously 18 gram 1.8 gram நீ தூக்கி தூர போட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1.8 தூக்கி போட்டுடலாம். அடுத்ததா 18 gram of water is equal to 1 mole of water. அப்போ 1 mole of water ஏன்னா H2O ஓட மாலிகுலர் மாஸ் வந்து 18. சரியா? 18 grams equal to 1 mole. அதனால இவனையும் தூக்கி தூர போட்டுலாம். 18 moles 18 molecules 18 moles 18 molecules what would be the right answer? Ma'am, என்ன ma'am, dummy question பாவா இது. 18 moles of water is the right answer. ஏன்னா இங்க 18 into Avogadro number of particles இருக்கும். உங்களுக்கு Avogadro நாவே 6.023 into 10 to the power 23 தெரியுமா? So அவ்வளோ molecules வச்சிருக்கிறதுனால நம்மளோட option B is the right answer. Option B is the absolute correct answer. So சூப்பரா மாஸ்டராகனா எல்லாரும் அசால்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததாக in which of the following pairs are both species not isostructural? சூப்பர் கொஸ்டின். ஐசோனா சேம், ஸ்ட்ரக்சரல்னா ஸ்ட்ரக்சரோட இருக்கும். அதாவது ரெண்டு பேருமே ஸ்கொயர் பிளானர், ரெண்டு பேருமே டெட்ராஹெட்ரல், ரெண்டு பேருமே ட்ரைகோனல், இந்த மாதிரி சேம் ஸ்ட்ரக்சரா இல்லாதவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. டேக்கானா நாட் வர கொஸ்டின்ல எல்லாம் நாட்டு சர்க்கிளோ பாக்ஸோ கோடோ எதையாச்சும் போட்டு வச்சிருங்க. இல்லைன்னா நீங்க டென்ஷன்ல நாட்டுக்கு பதிலா டைரக்டா ஆமாப்பா இவங்கதான் ஐசோ ஸ்ட்ரக்சரல்னு தப்பா சொல்லிடுவீங்க. சரியா? ஓஹோ, ஓகே ஓகே சாரா, இப்பதான் எனக்கு புரியுது. number of moles in number of molecules is equal to moles into Avogadro number. இது என்னடா புதுசா கிளப்புறீங்க? இன்னும்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? சரி சொல்லுங்க. In which of the following pairs are both species isostructural? ரெண்டு பேரும் isostructural இருக்கக்கூடிய ஏரியா எது? ரொம்ப ஈஸி. டம்மி கொஸ்டின் பாபா இவன், டம்மி கொஸ்டின். சோ இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. NH3 PH3, NH3 ல you have that lone pair, PH3 லயும் you have that lone pair. ஏன்னா ரெண்டும் ஒரே குடும்பம் காணா 3 பாண்ட் போச்சுன்னா ஒரு லோன் பேர் வந்துரும். அடுத்ததாக SC SiCl4 PCl4 plus same, diamond silicon carbide same, but HCl4 and HCO4 சேமா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. HCl4 பொறுத்தவரை Xe fluorine 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 கூடவே ரெண்டு லோன் பேர் இருக்கும். கரெக்டா? சோ fluorine 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 கூடவே 1 2 லோன் பேர் இருக்கும். இதுவே XeO4 எடுத்தீங்கன்னா ஓஹோ எல்லாமே டபுள் பேண்ட், which means no lone pair. இப்போ இவனோட ஸ்ட்ரக்சரை சொல்லணும்னா இவனோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் இவனோட ஸ்ட்ரக்சர் 4 பாண்ட் பேர் 0 லோன் பேர், அதனால sp3 டெட்ராஹெட்ரல். இவனை டெட்ராஹெட்ரல்னு சொல்லுவோமா? அவனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்கொயர் பிளானார். sp3d2 ஸ்கொயர் பிளானார் அப்படின்னு சொல்லுவோம். சோ யாருக்கு இங்க ஐசோஸ்ட்ரக்சரா இல்ல? ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். கிளியரா? புரிந்ததா? தெரிந்ததா? அடுத்த क्वेश्चनக்கு போலாமா? shall we ஓகே ராக்கனா. இப்போ அப்படியே மல்லேக்கா நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு வந்தீங்கன்னா, with HCl an alkene reacts by Markovnikov's rule to give 1 chloro 1 methyl cyclohexane. fine. இங்க எந்த ஆல்கீன் இந்த ப்ராடக்ட் தரும்? சோ ஏதோ ஒரு ஆல்கீன் இருக்குப்பா, அவன் பேரு X. அவன் என்ன பண்றான்? HCl கூட ரியாக்ட் பண்றான் as per Markovnikov's rule. ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தரான்? சைக்ளோஹெக்சேனா. சோ அப்போ சைக்ளோஹெக்சேன். இந்த சைக்ளோஹெக்சேன்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல குளோரோ, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மெத்தில். சோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை தரான். இவன் எங்க தருவான்? எப்படி தருவான்? அப்ரா நான் கண்டிப்பா பாக்குறேன்டா கண்ணா, ஃபார் ஷூர் ஐ சி. ஓகேவா? ரைட்டா? பிகாஸ் கொஞ்ச நாளா கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன்டா தங்கமே. சோ கோச்சுக்காதீங்க, நான் கண்டிப்பா பார்த்து சொல்றேன். சரிங்களா? சோ இங்க யாரு தருவா? மெத்தில் ஈன் சைக்ளோஹெக்சேன், மெத்தில் சைக்ளோஹெக்சேன்.
both methyl cyclohexane and 1-methyl cyclohexane, 3-methyl cyclohexone. யாரா இருப்பா? Very good ராகனா. So option B is the right answer. இவனுங்க ரெண்டு பேருமே தருவானுங்க கரெக்டா? ஏன்னா மார்க்கோனிகாஸ் ரூலை பொறுத்தவரை நம்ம மார்க்கோனிகாஸ் ரூல்ல பணம் யாரு? மார்க்கோனிகாவ் ஆர் ஆன்டி மார்க்கோனிகாவ் ரெண்டு பேர்லயும் நமக்கு பைசாங்கிறது ஹைட்ரஜன் தான். அண்ட் நம்ம பெராக்சைடு யூஸ் பண்றோம்னா அந்த பெராக்சைட நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பெராக்சைட போலிஸ்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா பெராக்சைட போலிஸ்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க பெராக்சைடு இல்ல, நோ போலிஸ்கார். போலிஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? ரிச் becomes richer. அப்போ எந்த இடத்துல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல ஹைட்ரஜனும் அந்த HCl மிச்சம் இருக்கிற குளோரின், எஸ் குளோரின் அந்த ஹைட்ரஜன் கம்மியா இருக்கிற இடத்துக்கும் போயிடும். சரியா? கிளியரா? சோ இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, இது மிக 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 முக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நம்ம போலீஸ்கார் தம்பி மார்க்கோனிகாஸ்ல இருக்க மாட்டாரு, அதனால அநியாயம் நடக்கும்டா, அநியாயம் நடக்கும். ஓகே, தேங்க்யூ மது. சோ நம்ம கமிஷனர் சார் காணவேடா, தருணை காணவே, எங்க போனா? அடுத்த கொஸ்டின் அப்படியே போனீங்கன்னா, assuming complete ionization, மொத்தமா அயனைஸ் பண்ற, சரியா? அப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. The same number of moles of which compound requires least amount of acidified KMnO4 to complete the oxidation. அதாவது இங்க ஒருத்தன் ஆக்சிடைஸ் ஆகணும். ஓகேவா? குட் பை போயிட்டாரு மேமா. நேற்றுக்கு தான் இதை பார்த்தேன், அதுக்குள்ள குட் பையா? என்ன பண்றது? சோ எனிவே இங்க கவனிங்க, அசிடிஃபைட் KMnO4 நம்ம கூட இருக்கு. நம்ம அசிடிஃபைட் KMnO4 வந்து இந்த படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி அந்த பெரிய தாதா நம்மளோட தனுஷ் சாரோட ஒரு மூவி இருக்குமேடா. தேங்க்யூ கீர்த்திகா. இது நானா தானா பண்ண ஒரு விதை. பட் இன்னும் 3 மாசத்துல இவன் கேர்ள் ஆயிருவான். he will be back to normal. ஓகேவா? சோ ஒரு தனுஷ் சாரோட ஒரு படம் இருக்குமேடா, அவர் வேலைக்கே போகாம இருப்பாரு, அவங்க ஃபேமிலியில எல்லாரும் நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க. என்ன படம்னு தெரியுமா? தமன்னா கூட அதுல ஹீரோயினா வருவாங்க. தெரியுமா? படிக்காதவன். அந்த படிக்காதவன்ல ஆக்சுவலா ஒரு நம்ம விவேக் சார் வந்து சும்மா டம்மி பாவா சாரி பாவானே வருது, டம்மி பீஸ். ஓகேவா? இருந்தாலும் நான் தான் தாதான்னு சொல்லிட்டு இருப்பாரு. பட் ஆக்சுவல் தாதா யாரு? தமன்னா மேமோட அப்பா. ஓகேவா? சோ தமன்னா மேமோட அப்பா மாதிரி ஒரு பெரிய டான் தான் நம்ம அசிடிஃபைட் KMnO4. ஏன்னா அசிடிஃபைட் KMnO4 is one of the strongest oxidizing agent. சரியா? இவன் மொத்தமா ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுருவான். பட் அந்த மொத்தமா ஆக்சிடைஸ் பண்றதுலயும் யாரு ஈஸியா லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அசிடிஃபைட் KMnO4 யூஸ் பண்ணி மொத்தமா ஆக்சிடைஸ் ஆயிடுவான்னு கேட்டிருக்காங்க. சோ யாரது? எஸ், யாரதுராக்கண்ணா? யாரது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகணும், கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆகணும். இவனை கொஞ்சம் பாருங்க, இங்க Fe2+ இருக்கானா? Fe2+, இவனை ஈஸியா ஆக்சிடைஸ் பண்ணிடலாமா? எஸ். ஏன்னா இவனோட அயன் ஃபேக்டர் என்ன? Fe2+, Fe2+. அப்ப என் ஃபேக்டர் ஒன்னா இருக்குமா? கரெக்டா? சோ அதனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த absolute correct answer. சூப்பரா. மேம், number of molecule is the product of number of moles into ஆமா கரெக்ட் லக்ஷிதா, தட் இஸ் ரைட் ரா. அதத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். you're right only, but it's not like number of molecules will be equal to. ஓகேவா? உங்களுக்கு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா உங்கள்ட்ட இருக்கிற மோல் வேல்யூவை அவ கேட்றா கூட மல்டிப்ளை பண்ணும். சரியா? it is not reverse. Fine. Hi Dharani, welcome on board. இப்ப அடுத்ததாக reaction of phenol with chloroform in the presence of dilute NaOH finally introduces which functional group? கடைசியா நான் phenol கொஞ்சோண்டு chloroform கூட dilute NaOH இருக்கிற இடத்துல ரியாக்ட் பண்ண விட்டோம்னா அப்போ என்ன ஃபங்க்ஷனல் குரூப் உருவாகும்னு கேட்டிருக்காங்க.
சோ என்ன ஃபங்க்ஷனல் குரூப் உருவாக்குண்டாங்கன்னா ஹாய் முருகன் வெல்கம் ஆன் போர்ட். வெல்கம் வெல்கம் வெல்கம். சோ சொல்லுங்க பாப்போம். ஆஹா ஆஹான்னா ஆஹா தான். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஃபீனால் நம்ம தலைவி ஃபீனால் குளோரோஃபார்ம் கூட ஓகேவா? நம்மளோட குளோரோஃபார்ம் கூட இன் பிரசன்ஸ் ஆஃப் டைல்யூட் NaOH ரியாக்ட் பண்ணா என்னத்த தருவாங்க? வாட் வில் ஷீ கிவ்? நம்ம தலைவி என்னப்பா தருவாங்க? மேம் NTA போர்ட்டல் ஹேக் நியூஸ் ரியல் ஆர் ஃபேக்? ரியல் நானே செக் பண்ணி பார்த்தேன். இன்ஃபேக்ட் அந்த ஹேக்கர்ட்டையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். இட் இஸ் அப்சல்யூட்லி ரியல். பட் ஹேக் பண்ணது எத்திக்கல் ஹேக், அதனால நம்ம தப்பிச்சோம். ஓகேவா? இந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸோட வேலையே என்னன்னா, ஏதாவது ஒரு பக்க கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்ல பார்த்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? ஃப்ரீயா ரிப்போர்ட் பண்ணி தருவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளத்துக்கிட்ட தான் சிக்கி இருக்கு. இல்லைன்னா கதை கந்தலா இருக்கும் NTA-க்கு. சோ சொல்லுங்க, இது ஆக்சுவலா எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி இருக்கா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இவனை பார்த்தா ரைமர் டைமர் மாதிரி இல்லையா? இவனை பார்த்தா ரைமர் டைமர் மாதிரி இல்லையா? ஆமா, அவனேதான். சோ ரைமர் டைமர் ரியாக்ஷன் தான் இங்க கொடுத்திருக்கான். ரைமர் டைமர்ல ப்ராடக்ட் யாருக்குன்னா, the product is salicylaldehyde. ஓகேவா? சோ salicylaldehyde, aldehyde நாவே CHO தான். அப்ப ஆப்ஷன் பி தான். கதம் முடிச்சாச்சு. எஸ், கிளியரா? So option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததாக the vacant space in BCC units இருக்கா? இவன் நமக்கு வேணுமா? இவன் சவகாசம் நமக்கு வேணுமா? எஸ் ஆர் நோ இந்த கமெண்ட் செக்ஷன் ராகனா. ஹாய் மாறுமுகம். ஹாய் ராகனா. இவன் சவகாசம் நமக்கு வேணுமா? இவன் சங்காத்தமே நமக்கு வேணாம். ஏன்னா solid state is deleted. You don't have to learn this. ஓகேவா? கிளியரா? எஸ், ஓகே. அடுத்ததாக which of the statement is high? இவன் வேணும். which of the statement given below is incorrect? இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கண்டுபிடிச்சிடலாமா? நமக்கு இது தேவையா கோபி? சோ which of the statement is incorrect ராடே? சொல்லுங்க பாப்போம். இங்க டம்மி பாவா இவன். சீரியஸ்லி இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பானுங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அசால்ட்டா கேட்டு வச்சிருக்கான். ONF is isoelectronic with இது, OF2 is oxide of fluoride. பசங்க ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தாலே என்னடா நீ NTA நீலாம் ஸ்கூலுக்கு போனியா, நீலாம் ஒரு எக்ஸாம் நடத்தலாமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் தோணுது. சோ யோசிச்சு பாருங்க, எங்கேயாச்சும் ஆக்சைடு ஆஃப் ஃப்ளூரைட்னு சொல்லுவோமா? நம்ம படிக்கும்போது கூட எக்ஸ் மார்க் போட்டு எலும்பு கூட போட்டு பெரிய கண்ணெல்லாம் வச்சு it is always fluorides of oxygen, it is never oxides of fluorine அப்படின்னு நான் சொல்லினேன். ஞாபகம் இருக்கா? இப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் வரும் பாரு, ஞாபகம் வருதே. அதே கான்செப்ட் தான். It is never oxides of fluorine, it is always fluorides of oxygen. நீ யாரா எனக்கு பேர் சொல்றது? நான் தாண்டா கெட்டேன்னு fluoride முன்னாடி வந்துருவான். So fluorides of oxygen is the right answer. அதனால this is the wrong statement. புரிஞ்சுச்சா? அனீஷ் பெங்களூர்ல இருக்கீங்க, நானும் பெங்களூர் தாண்டா. ஆஹா, எஸ். So option B is the right answer, but the wrong statement. அதனால option B is the right answer. ஓகேவா? ரைட்டா? அடுத்ததாக IUPAC name of the complex. இந்த காம்ப்ளெக்ஸோட IUPAC நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. செஞ்சிடலாமா? சிறப்பா செஞ்சிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, வெளியில கவுண்டர் அயான் எதுவுமே இல்லை. கவுண்டர் அயான் இல்லாததுனால நம்ம பிராக்கெட் குள்ள இருக்கிறவனுங்களை தான் எடுத்துக்கணும். பிராக்கெட் குள்ள இருக்கிறவனுக்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும்? நம்ம கோட் வேர்ட் என்ன? நம்ம கோட் வேர்ட் தான் LCU. L for உடனே நம்ம தலைவன் பேர் எடுத்துறாதீங்க, L for ligand. ஓகேவா? அதுக்குள்ள என்னென்னமோ யோசிக்க வேண்டியது. L for ligand.
C for central metal atom. Correct? அப்போ first ligand வரணும். இங்க ligand யாரு? Cyano group. Hexa 6 cyano group இருக்கு. அதனால hexa cyano, hexa cyano இவன் கிடையாது. பாக்கி 3 பேருமே இருக்காங்க. இப்போ hexa cyano வருமா? cyanido வருமா? இல்ல cyanito வருமா? யார் வருவா? யார் வருவா? cyanidோ வருமா இல்ல cyanito வருமா? இப்படி எல்லாம் கேட்டிருக்கான் பாரு. ஐயோ எனக்கு சிப்பு சிப்பா வருது. சைனோ cyanito cyanidோ yes. so hexacyanidோ நம்ம அயன் இப்போ 3+ ஸ்டேட்ல இருக்கு. காரணம் இந்த காம்ப்ளெக்ஸ் 3- ஸ்டேட்ல இருக்கு. குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சைனோ குரூப் இஸ் 0. அதனால நம்ம எடுத்துக்கக்கூடிய குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் -1. அப்போ -6 இது அப்படிக்கா போச்சுன்னா -3 + 6 +3 ஆயிரும், which means Fe ஓட வேல்யூ is +3. அதனால option B is the right answer. Option B is the absolute correct answer. ஓகேவா? ரைட்டா? அடுத்த क्वेश्चनக்கு போணும்னா if Avogadro number Na is changed from அவன் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தான். அவன் பாட்டுக்கு சிவனேன்னு 6.023 into 10⁻23 இருந்தான். அவனை பிடிச்சு உன் நம்பரை நான் புதுசா மாத்துறேன், தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 6.022 into 10⁻20 மாத்தி விட்டாச்சு. இப்போ இதை மாத்ததுனால என்ன நடக்குது? எஸ், இப்போ இத மாத்தனால இங்க என்ன நடக்குது? ஹாய் சந்திரோ, வெல்கம் ஆன் போர்ட். சிப்பு சிப்பா வருது. ஓகே, சோ சொல்லுங்க. நான் அவகிட்ட நம்பரை மாத்திட்டேன்பா, இப்ப என்ன நடக்கும்? ஐயோ, அவன் பெரிய பயங்கரமான ஆளாச்சேன்னா யோசிக்க வேணாம். ஆக்சுவலா என்ன நடக்கும்னா, நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், இவனுக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. அது என்ன? we all know 1 mole of a substance is equal to Avogadro number of particle. அப்போ Avogadro number of particle இங்க மாறுமா? எஸ், மாறிட்ட குமாரு, நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லிடலாம். சோ அதனால mass of 1 mole of carbon இப்போ 6.022 into 10⁻23 கிடையாது, 6.022 into 10⁻20 ஆக மாறிவிட்டது. And so option D is the right answer. clear-ஆ? yes. So option D, ding ding dingo, dung dung dungo, எதையாச்சும் வச்சுக்கோங்க, but option D is the right answer. ஓகேவா? ரைட்டா? அடுத்த क्वेश्चनக்கு போணும்னா which of the following statement is not ன்னு கேட்டாவே தயவு செஞ்சு ஒரு கோடோ ஒரு சர்க்கிளோ இல்ல ஒரு பாக்ஸையோ போட்டு விடுங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க. so which is not correct for a nucleophile. நம்ம தலைவன் நியூக்ளியோஃபைல பத்தி கேட்டிருக்கான். நியூக்ளியோஃபைல பத்தி யாரோ தப்பா பேசிட்டாங்களா? சோ என்ன ஆப்ஷன் தப்புன்னு சொல்லுங்களேன். சோ which one is wrong? எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஈஸியா ஆப்ஷன் கொடுத்திருக்கான். நீங்க கண்டுபிடிச்சு சொன்னா சரிப்பா. ஃபர்ஸ்ட், நியூக்ளியோஃபைல் அட்டாக் லோ எலக்ட்ரான் டென்சிட்டி சைட். கரெக்ட். ஏன்னா நியூக்ளியோனா பாசிட்டிவ், ஃபைல்னா கதோல் லவ்விங். கரெக்டா? அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் லவ் பண்ணக்கூடிய நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரான் கம்மியா இருந்தா தான் அவன் பாசிட்டிவா இருக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரியும்ல. சோ எலக்ட்ரான் கம்மியா இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைட லவ் பண்றான். டேய், கரெக்ட் தானேடா, நீ போ பொழைச்சு போ. அடுத்ததா, நியூக்ளியோஃபைல்ஸ் ஆர் நாட் எலக்ட்ரான் சீக்கிங். அதேதான், they are positive charge seeking, not electron seeking. மூணாவதா, nucleophile is a Lewis acid. இரு, ஒன்ட்ட வர. கீழ ammonia is the nucleophile. correct, ammonia is a nucleophile. அப்போ the right answer is what மக்களே? The right answer is what? It is obviously option C. ஏன்னா nucleophile Lewis acid-ஆ? nucleophiles Lewis acid-ஆ? nucleophiles are electron rich. தலைவன்ட்ட நல்ல காசு இருக்கு, ஓகேவா? சோ நியூக்ளியோஃபைல்ஸ் ஆர் எலக்ட்ரான் ரிச்சா இருந்தா அவனை நம்ம லூயிஸ் பேஸ்ன்னு தான் சொல்ல முடியும், லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அதனால he is actually a Lewis base, not a Lewis acid. And so option C is the right answer. Option C is the absolute correct answer. இது ஆசிட் இல்ல பாபா, base. ஆசிட் இல்ல பாபா, base. Always remember this. எப்பவுமே நம்ம எலக்ட்ரோஃபைல் தான், நம்மளோட எலக்ட்ரோஃபைல் தான் எலக்ட்ரான் லவ்விங், and so it is Lewis
ஆசிட். ஓகேவா? இதுவே நம்ம நியூக்ளியோஃபைல பத்தி பேசணும்னா தப்பு 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 தப்பு, அவன்கிட்ட எலக்ட்ரான் அதிகமா இருக்கும், அதனால ஹீஸ் அ லூயிஸ் பேஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? EAT இது N and B so noob. Okay, eat noob. டேய் டோரேமான் எல்லாருக்கும் பிடிக்கும்லடா. சோ நோபிட்டாவை ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம தலைவன் இல்லாம எப்படிதான் டோரேமானை பார்க்க முடியும்? இவெல்லாம் பிரச்சனை பண்றதுனாலதான் டோரேமானால புது புது கேஜெட்டா வெளியில எடுக்கிறான். சோ அதனால ஈட் நோபிட்டா, ஈட் நோபிட்டா. சரியா? ஈட் நோபிட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல E is for electrophile, A is for Lewis acid, நோபிட்டா N is for nucleophile, B is for Lewis base. ஓகேவா? ஈட் நோபிட்டா. நல்லா சாப்பிடு நோபிட்டா, நீ நல்லா சாப்பிடுப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? எங்க டோரேமானுக்கு தான் பிரச்சனையே. அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட்டா? நம்ம ஷின்சான் தலைவன் வராரு. தலைவன் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாரு. அவர் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. ஓகேவா? ரைட்டா? அடுத்ததாக a gas such as carbon monoxide would be most likely to obey ideal gas law. அதாவது நீங்க எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா டே ஒழுங்கா சமத்தா இருந்தேனா சாயங்காலம் வரும்போது நான் உனக்கு முட்டாய் வாங்கிட்டு வருவேண்டான்னு சொன்னப்போ எல்லாரும் சமத்தா இருந்தீங்களா? எஸ். நம்ம தலைவர் ஷின்சான்லாம் அப்படி இருக்க மாட்டான், வாய்ப்பே இல்ல. பட் நம்மலாம் இருந்திருக்கோம்ல ஒரு காலத்துல, குட்டி பாப்பாவா இருக்கும்போது இருந்திருக்கோம்ல. அதே மாதிரிதான் இங்க நம்ம கார்பன் மோனாக்சைட நீ ஒழுங்கா சமத்தா எந்த நேரத்துல ஐடியல் கேஸ் லாவை ஒபே பண்ணுவேன்னு கேட்டா அவன் எப்போ ஒபே பண்ணுவான்? எஸ், he will obey at high temperature and low pressure. இத நோட் பண்ணிக்கோங்க. சரியா? high temperatures at low pressure. Always remember this. real gases பொறுத்தவரை நம்மளோட கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே ரியல் கேஸ். சரியா? I have a pot of rice, so I'll cook it for you, ma'am. என்னது? ரைட். நானும் பிட்டாவை சாப்பிட போறேன்னா சொல்லலப்பா, நீங்க வேற. நான் ஒரு ட்ரிக்க சொன்னேன், அதுக்குள்ள அப்புறம் பிடிச்ச ஜெயில போட்டுருவாங்க. நீங்க வேற சுப். சோ நம்ம கார்பன் மோனாக்சைடு இஸ் ரியல் கேஸ். சரியா? கார்பன் மோனாக்சைடு ரியல் கேஸ். அண்ட் அந்த ரியல் கேஸஸ்க்கு எப்போ டெம்பரேச்சர் அதிகமாகவும் பிரஷர் கம்மியாவும் இருக்கோ அந்த நேரத்துல அது ஐடியல் கேஸா பிஹேவ் பண்ணும். பிகாஸ் இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் ஆர் ரிபல்ஷன் இஸ் செட் டு பி நெக்லிஜிபிள் தேர். அதனால ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? அழகா. இத முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டத்தை குறைச்சிருப்பேன்ல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? அம்மா யோசிப்பாங்க, இது கெமிஸ்ட்ரி கிளாஸா இல்ல காமெடி கிளாஸா? எனக்கும் புரியல, பசங்களுக்கு புரிஞ்சா சரி அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. எனிவேஸ், ஹாய் மேம், வெல்கம் ஆன் போர்ட். கோச்சுக்காதீங்க, பையனுக்கு நான் நல்லபடியா சொல்லித்தரேன், நீங்க கவலைப்படாதீங்க. தீஸ் ஆர் ஆல் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மேம். இதே ஏண்டா பேரண்ட்ஸ்ட காமிக்கிறீங்க நீங்க வேற, அவங்க அப்புறம் என்ன தப்பா எடுப்பாங்கல்ல. நல்ல வேலை. ரைட். The hybridization involved in the complex. இந்த காம்ப்ளெக்ஸ்ல என்ன ஹைபிரிடைசேஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ கண்டுபிடிச்சிடலாமா? shall we? சோ ரொம்ப ஈஸிடா, அசால்ட்டா எழுதிடலாம். முதல்ல சைனோ குரூப்னாவே நம்ம மைண்ட்ல என்ன ஓடணும்? இட் இஸ் a strong field ligand அப்படிங்கிறது தெரிய வரணும். ஏன்னா நமக்கு தான் துபாய் மாமா கதை தெரியுமே. நம்ம விஷாலிக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி துபாய் மாமா கதை. யாராவது நம்ம எல்லாருக்கும் துபாய் மாமா கதை தெரியும்ல. நம்ம துபாய் மாமா கதை அவர் என்ன வாங்கிட்டு வருவாரு? துபாய்க்கு போனா ஒண்ணு சென்ட், இல்ல நல்ல குடு கண்ணாடி, ஆர் ஃபைனலா நல்ல ஸ்வீட்டா 2-3 சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வருவாரு. நம்மளும் அதே மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட்ல இருந்து சென்ட், கிளாஸ், ஸ்வீட்ஸ்லாம் 𝑤𝒐𝒑𝒔 வெப்சைட்ல இருந்து வாங்கிட்டோம். நமக்கு தான் ஷாப்பிங்னாவே ரொம்ப நேரம் எடுக்குமே. டீச்சிங் பிடிச்சுதான் மேம். ஓகே தேங்க்யூ மேம். Thank you, Aragan Ayanar, and thank you so much, ma'am. I feel so happy.
எஸ். சோ நம்ம குளுகுளு கண்ணாடி சென்ட், அப்புறம் ஜிகு ஜிகு சென்ட், அப்புறம் நல்லா ஸ்வீட்டான ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் எங்க இருந்து 𝑬𝒙𝒑𝒔 இருந்து. சரியா? வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம தான் பயங்கரமா வேலை பார்த்துட்டோமேங்க. சோ டயர்ட் ஆகும்ல, தண்ணி தவிக்கும்ல, தண்ணி குடிக்கிறதுக்காக என்ன பண்றோம், நேரா கிச்சன் பக்கம் போறோம். கதவை திறக்கிறோம். திறந்ததும் பா ஷாக்கு. என்ன ஷாக்கு? நம்ம நான்சி பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு மேகலை அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நான்சி அங்க she was eating 9 canned colas. கரெக்டா? 1 இல்ல 2 இல்ல 9 கேன் கோலாஸ நம்ம பயவுல வெட்டி விழுங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுதான் நம்மளோட ஸ்பெக்ட்ரோகெமிக்கலுக்கான ட்ரிக். சோ ஸ்பெக்ட்ரோகெமிக்கல்ல I stands for I minus, brought for Br minus, நம்மளோட சென்ட் SCN, கிளாஸ் Cl minus, ஸ்வீட்ஸ் S minus 2. அப்படியே 𝑂.க்கு வந்தோம்னா OH minus, CO வந்து C2O4, H2O வந்து H2O தான், தண்ணி தான், தண்ணி தான், தண்ணியே தான். அதுக்கப்புறமா நான்சி NCNCS 8 எடுத்தாவும் அண்ணன் தம்பி மாதிரி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சோ அதனால எடுத்தா 9ல NS for NH3 NEN, திருப்பி போட்டா EN கேன்ல சியும் என்னும் சைனும், கோலால CO வந்து கார்போனைல். இப்ப இந்த ஆர்டர் எப்படி வரணும்? ஃபர்ஸ்ட் நம்ம குளுகுளு கண்ணாடியில இருந்து ஆரம்பிச்சோம்னா தேர் ஆல் வீக் லிகண்ட்ஸ். சரியா? அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா கீழே வந்தோம்னா தீஸ் ஆர் ஆல் வெரி ஸ்ட்ராங் லிகண்ட்ஸ். கிளியரா? எஸ். காஷின் சொல்லிடாதீங்க, இது இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். சரியா? வெளியில சொல்லிடாதீங்க. ஓகே ரைட். சோ இஸ் திஸ் கிளியர் ராகனா? இஸ் திஸ் கிளியர்? எஸ். ஓகே. தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. Please ensure that you note this down. Please ensure that you note this down. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் டாடி. நோட் பண்ணியாச்சா? எஸ் எஸ் எஸ். ஓகே 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 பர்ஃபெக்ட் ராகனா. சூப்பர் ராடி. சோ இப்போ அடுத்ததாக ஒரே நிமிஷம். ஐயோ நம்ம லைவ் எனக்கே காமிக்க மாட்டேங்குது. நீங்க என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு? எனிவேஸ் நோட் பண்ணிட்டேன். ஓகே அடுத்ததாக here we go with the next one. சோ அந்த ஒரு விஷயத்துல ஒரு ஆவேசத்துல ஆன்சரை காமிச்சிட்டேன். எனிவேஸ் Na2+ சொல்லும்போது it is in 3D8 configuration. இங்க சைனோ குரூப் யூஸ் பண்றோம் which is a strong ligand. strong ligand யூஸ் பண்ணா எலக்ட்ரான்ஸ்லாம் ஜோடியா பேர் ஆயிரும். பேர் ஆயிடுச்சா 8 எலக்ட்ரான்ஸையும் d ஆர்பிட்டால்ல போட்டு பாருங்க. 1 2 3 4 everything is paired அப்படின்னு சொல்லும்போது the configuration is dsp2. dsp2 is the right answer. dsp2 is the absolute correct answer. அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா the heat of combustion of carbon to CO2 is minus 393.5 kilojoules per mole. இப்போ the heat of formation of 32.5 grams of carbon dioxide released from carbon and oxygen is, அதாகப்பட்டது என்னவென்றால் நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், கார்பனை ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ண விட்டா கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். ஆக்சிஜன் கூட யாரு ரியாக்ட் பண்ணாலும் சோ மது இல்லடா இனிடா எஸ் மேம் மைண்ட் வாய்ஸ் லைக் சூத்தனி மீல் சூத்தனி போதுமட்டா சாமி. எஸ் அப்சல்யூட்லிடா. தெரியல தயிர் வடை போடலனா கர்ஷின் வாங்க அப்படியே படிச்சிருவோம். இப்போ கம்பஷன்னா என்ன? யாரோ ஒருத்தர் இருக்கான், அவனை ஆக்சிஜனை வச்சு ரியாக்ட் பண்ண விடுறோம், அடிச்சு பிறந்து அவனை ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா கார்பன் டை ஆக்சைடா வெளியில வருவான். இதுதான் நம்மளோட கம்பஷன் ப்ராசஸ். ஓகேவா? கம்பஷன் ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் something which is reacting with oxygen in order to produce heat and the product. கரெக்டா? அந்த ப்ராடக்ட்ல கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் இருக்கலாம், ஒரு சில நேரத்துல வாட்டர் இருக்காது, ஏன்னா ஹைட்ரஜன் இருந்தாதான் வாட்டரே உருவாகும். கரெக்டா? சோ இங்க ஹைட்ரஜன் இல்ல, சோ வாட்டர் இல்ல, கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் வருது. இப்போ நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்கானா,
heat of combustion of carbon to carbon dioxide is எவ்வளோ? நமக்கு the heat released on formation of 35.2 grams of carbon dioxide எவ்வளோ? heat of formation கேட்டிருக்கான். அதுவும் 35.2 grams CO2 க்கு கேட்டிருக்கான். கண்டுபிடிச்சிடலாமா? shall we டாக்கனா? ரொம்ப ஈஸிடா. லாஸ்ட்ல சாங் பாடிடலாம். நோ வரிஸ், நான் நீலோத்தி உங்களுக்காக படிச்சுட்டு வந்திருக்கேன், பாடிடுவோம். ஓகேவா? ரைட்டா? சோ இப்போ 35.2 கிராம்ஸ்ங்கிறது 35.2 divided by molar mass of carbon dioxide 44 அடிச்சு பிடிச்சு போட்டோம்னா you will get approximately 0.8. நமக்கு இப்போ என்ன தெரியும்? 1 mole of substance கம்பஸ்ட் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி தான் -393.5 தெரியும். அப்ப நம்ம 0.8 மோல கம்பஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும்? ரொம்ப ஈஸி. இந்த 0.8 மோல இந்த வேல்யூ கூட -393.5 கூட அடிச்சு ஓட்டு ரியாக்ட் பண்ண விடுங்க. ரியாக்ட் பண்ண விட்டா எவ்வளவு கண்ணா வேல்யூ வரும்? மல்டிப்ளை பண்ண விட்டா -315. and so option C -315 kilojoules is the right answer. ஓகேவா? ரைட்டா? நடராஜன், என்ன நடந்துச்சு? நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலே. எஸ், சோ அதனால -315 kilojoules is the right answer. option C is the absolute correct answer. ரைட்ரா. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா 20 gram of magnesium carbonate sample decomposes on heating to give carbon dioxide and 8 gram of magnesium. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கானா, மெக்னீசியம் கார்பனேட்டை நான் டீகம்போஸ் பண்றேன். டீகம்போஸ் பண்ணும்போது மெக்னீசியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்குதாமா. இப்போ பெர்சன்டேஜ் பியூரிட்டி ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி, ஆன்சர் பண்ணிடலாமா? ஹாய் ஹரிதா, வெல்கம் ஆன் போர்ட் ராக்கனா. ரொம்ப ஈஸியான क्वेश्चन, அசால்ட்டான क्वेश्चन. சோ சால்வ் பண்ணிடலாம். இங்க நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்கா? 8 கிராம் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைடு உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். 8 கிராம் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைடு எங்க இருந்து உருவாகுது? நம்மளோட MgCO3 இருந்து உருவாயிருக்கு. இப்ப 8 கிராம் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைட நான் மோல்ஸ்ல எழுதினேன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல எழுதினேன்னா, மெக்னீசியம்க்கு 24, ஆக்சிஜனுக்கு ஒரு 16 ஆட் பண்ணி இதை டிவைட் பண்ணி பார்த்தேன்னா ஐ வில் கெட் a value of 0.2 moles. சரியா? 0.2 moles. இப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? மெக்னீசியம் கார்போனேட். இவன் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தா. சரியா? இவன் தான் ஃபர்ஸ்ட் இருந்தா. இவனை நான் என்ன பண்றேன்? டீகம்போஸ் பண்றேன். டீகம்போஸ் பண்ணும்போது மெக்னீசியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் உருவாகுது. 1 mole of magnesium carbonate will give 1 mole of oxygen and 1 mole of carbon dioxide. இனி நமக்கு தெரியும். மூச்சு விடுங்கண்ணா. டேய், அது ஒரு ஃப்ளோல பாட்டுக்கு போயிட்டு இருக்குடா. வாங்க. So 1 mgCO3 gives 1 mgO1, 1 CO2. அப்ப கண்டிப்பா 0.2 moles உருவாயிருக்குன்னா இங்க 0.2னா அங்கேயும் 0.2 ஆகத்தான் இருக்கணும். கரெக்டா? என்ன நான் சொல்றது? அங்கேயும் 0.2 ஆகத்தான் இருக்கணும். பட் இப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன சொல்லியிருக்காங்க? நம்மள்ட்ட 20 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் 0.2 moles ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட்னு இப்ப அடிச்சு புடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். ஆசையா இருக்குடா நீங்க ஆன்சர் பண்றத பாக்குறதுக்கு. என்னாச்சு அபிக்கு? ஹாய் அபி. ஓ, டிஸ்க்ளைமர் கொடுக்குறீங்களா? ஓகே. ஆமாமா, ஹெட்போன் போட்டுக்கோங்க. யாராச்சும் வெளியில இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா சிச்சிருவாங்க. So Dekana, the reason is RE-NEET question paper is a bit tough. சரியா? ஓவனா சொல்றேனே, கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். பட் அந்த இடத்துல you should be அந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது குறைக்கணும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஓகேவா? சோ சொல்லுங்க பாப்போம். ஹாய் ஆர்த்தி. What is the answer? 0.2 moles of magnesium carbonate. எவ்வளோ? ஆஹா, நம்ம திட்டம் வெளியில வந்துருச்சு போலியா ஃப்ரா. எனிவேஸ், இப்போ 0.2 grams of magnesium carbonate நீங்க கால்குலேட் பண்ணி கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா
it is 16.4 grams. Correct? 16.4 16.8 16.8 grams. Right? இப்போ நம்ம கையில இருக்குது 20 grams. நமக்கு வந்திருக்கிறது 16.8 grams. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு? டிஃபரன்ஸ் எவ்வளவு? டிஃபரன்ஸ் எவ்வளவு? 3.2 grams. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. இப்ப ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா? The answer is 16.8 divided by 20 into 100. கட கடா குடு குடுன்னு அடிச்சு விடுங்க, ஆன்சர் வந்துரும். What is the answer மக்களே? What is the answer? The answer is absolutely. கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் சரியா தான் வரும். அப்ராக்சிமேட்டா ஒரு 84.6% வந்திருக்கணும், which is none other than option B 84. Option B 84 is the right answer. Clear-ஆ ma'am? ஸ்ரீலங்காவா? யாராவது? Who was from Sri Lanka? அதுக்குள்ள கமெண்ட்ஸ் போயிருச்சுடா கண்ணங்களா. Who is that from Sri Lanka? Yes, option B is the right answer. Option B is the absolute correct answer. முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கத்தம் கத்தம். அப்படியே அடுத்த क्वेश्चन வந்தீங்கன்னா, what is the mole fraction of the solute in 1 molar aqueous solution? 1 molar aqueous solutionல அந்த அளவுக்கு போயிடுச்சாடா டேய் அசுகே மேம். எனக்கு I have a Sri Lankan grandmother. Okay, okay. Ruki, hi Ruki, welcome on board my dear. So சாசு கேக்கு இது கிளாஸ் மாதிரியே தோணல போல. வேற இன்னைக்கு நல்லா காமெடி பண்றாங்க. உட்கார்ந்து ஒரு பிடிச்சிடலாம் பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க போல. எனிவேஸ் தேகனா கவனிங்கடா கவனிங்கடா. Okay, Shagana, yes, I'm your bumblebee. இப்போ what is the mole fraction of a solute in a 1 molar aqueous solution? 1 molar aqueous solutionல solute-ஓட mole fraction என்னங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாகப்பட்டது என்னவென்றால் 1 molar solution தான். அங்க 1 molar solute 1000 grams of solute solvent solution சால்வெண்ட்டும் இருக்கும். ஓகேவா? 1 gram ஆஃப் சால்வெண்ட்டும் இருக்கும். இங்க நம்மள்ட்ட அக்வஸ் சொல்யூஷன் சொன்னதுனால சால்வெண்ட் யாரா கண்ணா? சால்வெண்ட் நம்ம தலைவன் H2O. இப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? H2O பொறுத்தவரை 1000 gram is equal to how much moles? எவ்வளவு எவ்வளவு? 55.5. Yes, 55.5. அத அப்படியே போட்டுருங்க. 1000 grams 55.5 moles of H2O போட்டீங்கன்னா முடிஞ்ச போச்சு. That's all. You will get the answer now. Mole fraction கான ஃபார்முலா என்ன? Mole fraction கான ஃபார்முலா moles of solute, moles of நில்லுங்க எல்லாம் ஆரஞ்சு மஞ்சா இருக்கு. Anyways, we'll change the color to pink. Now moles of solute divided by moles of solution. சொல்யூஷனா ஒண்ணும் இல்லடா. அதுக்குள்ள ஐயோ மேம் கேட்டுட்டான் என்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்டுட்டான்னு யோசிக்காதீங்க. It is none other than moles of solute plus moles of solvent. அவ்வளவுதான். As simple as that. 55.5 இருக்கா? 1 ஆட் பண்ணுங்க, 56.5 ஆயிடுச்சு. That is the moles of solution. சரியா? So calculate பண்ணீங்கன்னா 1 divided by 56.5. Ma'am, I know the answer, ma'am. எனக்கு கண்ணு மூட்டினா கூட இந்த क्वेश्चनக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன்னு நீங்க சொல்லணும். Because the answer is 0.0177. Option B is the right answer. Option B is the absolute correct answer. Super ஆகனா. ஹரிஹரன் பரவாயில்ல விடுங்க. 6 pack வச்சு நம்ம என்ன சப்பாத்தியா புரட்டு போடுறோம் வயிற்றுல. Come on. If you're healthy, it is fine. Option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா the correct statement regarding defects in crystalline solids. இவன் சவகாசம் நமக்கு வேணுமா? இல்ல நீங்க சொல்லுங்க, இவன் சவகாசம் நமக்கு வேணுமா? So you think I'm a problem? I'm the reason for the problem. டேய் பிரச்சனையே நீதானா? இவன் சவகாசம் நமக்கு வேணுமா? என்ன சொல்றீங்க? என்னது இப்படி எல்லாம் क्वेश्चन கேக்குறான்? solid state? No, I don't want you. Let's break up அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க. இவன் சவகாசமே நமக்கு வேணாம். இந்த 2023ல சிலபஸ்ல இருந்து இவனை தூக்கிட்டான். So solid state
nahi hai, it is not in our syllabus makkale. அடுத்ததாக the stability of +1 oxidation state amongst aluminium, gallium, indium and thallium in the increasing sequences. சொல்லுங்க பாப்போம். கடல்லையே இல்லையாமா, அப்படி சொல்லுமா லக்ஷிதா. அப்படித்தான், அவ்வளவுதான். ரைட். சோ இப்போ டெக்கனா ஆல்வேஸ் ரிமெம்பர், நான் இந்த கான்செப்டுக்கு எப்பவுமே ஒரு ட்ரிக் சொல்லுவேன். சரியா? இங்க அலுமினியம் கேலியம்லாம் கொடுத்திருக்காங்க which is group 30. group 30 பொறுத்தவரை ரெண்டே ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் இருக்கு, +1 +3. +1 is a lower oxidation state. ஏன்னா குட்டி நம்பர்லயா, so lower oxidation state. +3ங்கிறது higher oxidation state. always remember, lower oxidation stateல ஹெவியா இருக்கிறவங்க எல்லாம் ஸ்டேபிள். ஓகேவா? ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல லைட்டா இருக்கிறவன் தான் ஸ்டேபிள். இத நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா. கண்ணுங்களா செல்லுங்களா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? அண்ட் இன்னொரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்கே போனாலும் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எங்க போனாலும் நம்மள துரத்தி வரும். You should understand that as you go down the group, size of an element increases. So கீழே போனதும் சைஸ் என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? அப்ப மேல இருக்கிற போரான் குட்டினா, கீழே இருக்கிற தாலியம் நல்ல பொட்டா சைஸ்ல இருப்பான். இப்போ இந்த தாலியம் தான் இருக்கிறதுலே +1 ஸ்டேட்ல ரொம்ப ஸ்டேபிளா இருக்குமா? எஸ். ஏன்னா ஹெவி எலிமெண்ட்ஸ் ஆர் செட் டு பி ஸ்டேபிள் இன் லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். குட்டி நம்பர் தான் லோவர் ஆக்சிடேஷன். ரொம்ப மண்டையை போட்டு குழப்புக்கு எல்லாம் வேணாம். ஓகேவா? ஃபைன். சோ அதனால how to spam guys-ஆ? how to spam-ஆ? எதுக்கு? என்ன நடக்குதுங்க? வாங்க. இப்போ இந்த பிரச்சனை இதையெல்லாம் கூட்டு கழிச்சு பாத்தீங்கன்னா கடைசியா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் இருக்கிறதுலே தாலியம் is said to be more stable in +1 சொல்லும்போது ஹெவியரா. சோ தாலியத்துக்கு மேல யார் இருப்பா? பேக் இட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக் இட்டு. சோ தாலியத்துக்கு மேல இந்தியத்துக்கு மேல கேலியத்துக்கு மேல அலுமினியம், அப்புறம் போரான். இங்க ஏதாச்சும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கா? ஒரு எக்ஸெப்ஷனும் இல்ல. சோ அதனால what is the right answer மக்களே? இவன் 4 பேர் தான் இங்க கொடுத்திருக்காங்க. அதனால the correct answer, the absolute right answer is thallium, indium, gallium. Option D is the right answer. Option D is the absolute correct answer மக்களே. இதுல ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். சோ தயவு செஞ்சு எலும்பு கூட எக்ஸ் மார்க்க அம்புக்குரிய, ஓகேவா? அம்புக்குரிய எதையாச்சும் போட்டு வச்சிருங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல என்ன வரணும்? டாக்கனா? ஓஹோ, someone was spamming-ஆ? Thank you so much யாரப். எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு. I was so involved in the class. எனக்கு என்ன சாட்ல நடக்குதுன்னு கூட நான் பார்க்கல. ஒரு நிமிஷம். இல்லையடா கண்ணா, I cannot see that account. எனக்கு தெரியாம வந்திருக்கானுங்களா? Dekana, I am going to do one thing. நான் இங்க ஒருத்தங்கள மாடரேட்டரா மாத்த போறேன். சரியா? Shall I do that for you? Moderator, class பாத்துக்கிறீங்களா? Shall I do that for you? Yes. So நம்ம விஷாலி தான் நம்மளோட மாடரேட்டர். ஓகே விஷாலி, இன்று தொட்டு நீங்களும் தமிழரசியும் இன்று தொட்டு நம்முடைய கிளாஸின் மாடரேட்டராக இருக்க போறீங்கடா. பாத்துக்கோங்கடா அப்புறமா. ஓகே, 2 பேரை நான் மாடரேட்டரா அறிவிச்சிருக்கேன்டா. இஃப் இன்கேஸ் யாராச்சும் கமெண்ட்ல வந்தாங்கன்னா பாத்துக்கோங்க.
ஆர் விஷாலி as well as தமிழரசி ரெண்டு பேருமே நம்ம கிளாஸோட மாடரேட்டர்ஸ். ஓகேவா? எஸ் எஸ் ஓகே ஃபைன். இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போயிடலாம். கடகடகடகடன்னு போனோம்னா the two possible optically active stereo structures of this molecule is உங்கள்ட்ட ஒரு மாலிகுல தந்துட்டாங்க. ஓகேவா? சோ இந்த மாலிகுலுக்கு பாசிபிளா இருக்கக்கூடிய two optically active stereo structures யாரு என்றுதான் நான் கேட்டிருக்கேன். யாரதுடா கண்ணா? யாரது? எஸ் யாரதுடா கண்ணா? யாரது? மேம் கேன் யூ predict NEET cut off? எஸ் ஐ கேன். பட் இப்ப நான் அதை சொல்ல போறது இல்லை. ஐ ஹவ் ஆல்ரெடி given you safe scores. ஸோ அதை வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கடா. கட் ஆஃப் வச்சு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. சரியா? ஓகேவா? ரைட். இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா? லாக்டிக் ஆசிட் என்ன விதமான நம்மளோட இப்ப நான் என்ன சொல்றது, எனன்சியோமர்ஸ் ஐயோ ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ஆவேசத்துல நானே ஆன்சர் சொல்றேனே தான் பரமா. நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? லாக்டிக் ஆசிட்ல ஒரு கைரல் சென்டர் இருக்குன்னு தெரியும். அந்த ஒரு கைரல் சென்டர் இதோ இவன் தான். கைரல் சென்டர்னா என்ன? ஒரு கார்பனுக்கு 4 சிங்கிள் பாண்ட் இருந்து இங்க காமிக்கிற மாதிரி ஹைட்ரஜன் OH CH3 and COH நாலாம் பக்கமும் 4 விதமான பிரச்சனை அதை சூழ்ந்து நின்றுச்சுன்னா what I trying to say is நாலாம் பக்கமும் 4 different atoms இருந்துச்சுன்னா then அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? we will call them as stereo structures. sorry, chiral compounds. கரெக்டா? எங்க போனாலும் அங்கதான் வந்தாகணும். சோ chiral compounds இருந்தாதான் அவன் ஆப்டிகலி ஆக்டிவ். இப்போ இவன் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ காமிப்பானா? எஸ், நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் காமிப்பானா? அதனால அவன் வேற யாரும் இல்ல, நம்ம எனன்சியோமர் தான். ரெசிமிக் மிக்ஸ்சர் தான், எனன்சியோமர் தான். எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஆப்ஷன் ஏ எனன்சியோமர் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ரைட்டா? அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா here we go with the next one. The reaction of aniline with benzoyl chloride in the presence of seriously man, நான் ஒன்னும் சொல்லலப்பா அப்படின்னு இருக்கணும் போல. அந்த மாதிரியான क्वेश्चन ராடே. எப்படியெல்லாம் கேட்டிருக்கான் பாருங்களேன். ரொம்ப ஈஸி क्वेश्चन. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? This is a dummy question டாக்கனா. This is a dummy question. Actually benzylation of aniline. லோஷன் நான் சொன்னேன் இப்போ. benzylation of aniline அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? அசிட்டைலேஷனா? நஹி டேய், அசிட்டைலே இல்லடா. சோள முட்டா அசிட்டைலே இல்லடா. அனிலினும் பென்சாயில் குளோரைடும் தான்டா இருக்காங்க. சூப்பர்ரா. ஒரு பேஸ வச்சு நம்ம தலைவி அனிலினையும் நம்மளோட இன்னொரு தலைவி பென்சாயில் குளோரைடையும் போட்டு கறக்க முறுக்குன்னு ரியாக்ட் பண்ண விட்டீங்கன்னா that is called as Scott and Bowman reaction. Scott and Bowman reaction நிறைய பேர் இத படிச்சிருக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோ. இது கேட்டிருக்கான், previous yearல கேட்டிருக்கான். ஓகேவா? எஸ். so please take a note of it ரகனா. please take a note of it. ஓகே, அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா the sum of coordination number and oxidation number of metal M in this molecule is, இந்த மாலிகுல்ல coordination numberையும் oxidation numberையும் சேர்க்கிறோம். I am going to go to the gym. நான் இனி ஜிம்முக்கு போனா என்ன, போகாட்டி என்ன? இங்கதான் ஃபுல்லா எனர்ஜி நம்ம அந்த லெவலுக்கு இருக்கிறோமே. சோ சொல்லுங்க. எஸ் ஆதி. எஸ் டாக்கனா. இஃப் யாராச்சும் ஸ்பாம் பண்றாங்கன்னா நம்ம விஷாலினாலையும் தமிழரசினாலையும் ஹைடும் பண்ண முடியும், பிளாக்கும் பண்ண முடியும், டைம் அவுட்லயும் போட முடியும். ஓகேவா? எஸ் they can do. சொல்லுங்க பாப்போம். டேக்கனா, இங்க பொறுத்தவரை ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மெட்டல் என்ன? ஏனும் இருக்கு, C2O4 இருக்கு. ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் 3. கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் இன்டு தேர் டென்சிட்டி. ஏனை பொறுத்தவரை டென்சிட்டி 2. கரெக்டா? எஸ், am I right? So
டோட்டலா இங்க எத்தனை லிகேண்ட்ஸ் இருக்கு? இங்க 2, இங்க 1. சோ நம்ம டைரக்டா 3 எழுத வேணாம். ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஈனுக்கு டென்சிட்டி 2, C2O4 க்கு டென்சிட்டி 2. சோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா what will be the right answer ராகனா? Coordination number is going to be 6. கரெக்டா? இவனுக்கு ஒரு 2, இன்னொன்னுக்கு 2, இதுக்கு ஒரு 2, மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா மொத்தமா ஆட் பண்ணா முடிஞ்சு போச்சு. The answer is going to be option C. 9 is the right answer. 9 is the right answer. 9 is the absolute correct answer. அடுத்ததாக reaction of carbonyl compound with which reagent involves nucleophilic addition followed by elimination of water. நம்மளோட கார்பனைல் காம்பவுண்ட் எந்த ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணி நியூக்ளியோபிலிக் அடிஷனை மேக் பண்ணி தண்ணிய வெளியே அனுப்புவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ யாழினி டே கண்ணா, நான் அந்த வீடியோவே காமிக்கிறேன். யாராச்சும் பார்க்கலனா கூட ஆஃப்டர் த கிளாஸ் போய் பாருங்கண்ணா. கிளாஸுக்கு நடுவில் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன், வெளுத்து கட்டிடுவேன். ஓகே, ஸோ ஆஃப்டர் த கிளாஸ் ப்ளீஸ் கோ அண்ட் சி. எங்கவே ஸோ நம்ம சேனலுக்கு போனீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம நீட்டுக்காக இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஒரு நிமிஷம். எஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். வாட் வில் பி யுவர் சேஃப் ஸ்கோர் கேட்டகரி வைஸ் அப்படிங்கிறது புரியும். ஸோ யாராச்சும் பார்க்கலனா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட்டா? இப்போ ரியாக்ஷன் ஆஃப் carbonyl compound with which reagent involves nucleophilic addition. டே கடைசி வரைக்கும் இந்த கொஸ்டினையே வச்சிட்டு இருப்போம் போலயே. ஹைட்ரஜன் எஸ், ஹைட்ரஜன் இந்த பிபி அசிடிக் மீடியம். ஹைட்ரஜனோட வேலையே என்ன? நியூக்ளியோபிலிக் அடிஷன் நடத்துறது தான், வாட்டர் ரிமூவ் பண்றது தான். இது ரெண்டுமே நடக்கக்கூடிய இடம் இங்கதான். இதனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ராகனா. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். Which one of the following esters gets hydrolyzed most easily under alkaline condition? Oh Sara, thank you. Okay Sasuke, சீக்கிரமா வந்துருங்க. சரியா? சீக்கிரமா வந்துருங்க. ஓகே, which one of the following esters ஈஸியா கடகடன்னு நம்மளோட ஆல்கலைன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் ஹைட்ரலைஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போய் ஹைட்ரலைஸ் ஆயிட்டு வரவன் யாரு? இதுதான் கேட்டிருக்கான். சோ கண்டுபிடிச்சிடலாமா? ஷெல்வி எஸ், ரொம்ப ஈஸிடா. ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தான்னா EWG, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், அதாவது -I குரூப் இருக்கிறவன் தான் இந்த வேலையெல்லாம் நல்லா பார்ப்பான். ஓகேவா? நல்லா பார்த்து விட்டுட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்றவங்களுக்கு நல்லா பார்ப்பான். சோ இங்க பாத்தீங்கன்னா பினைல் அசிட்டேட்ட ஒண்ணுமே இல்லை, பிளஸ் ஐயும் இல்ல மைனஸ் ஐயும் இல்ல. குளோரோபினைல் அசிட்டேட்ட -I இருக்கு, பட் ரொம்ப ஸ்ட்ராங்னா சொல்ல முடியாது, நார்மலான -I குரூப் தான். நைட்ரோபினைல் வெரி ஸ்ட்ராங், இவன் தான் இந்த கூட்டத்திலே பெரியதாக -I, ஏன்னா இஸ் a very strong -I. கடைசியா மெட்டல்னு வந்தாவே இவன் +I குரூப். ஓகேவா? +I குரூப். அப்ப ஆப்வியஸ்லி இந்த ரியாக்ஷன்ல ரியாக்ட்லாம் ஆக மாட்டான். சோ ஆப்வியஸ்லி நான் சொன்னதை எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இங்க யாரு ரொம்ப ஈஸியா ரியாக்ட் ஆவா? மாம் ஐம் சாரி, வாட் ஹேப்பன் டாக்கனா? எஸ், டே லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. எப்படியாச்சும் அந்த 180 லைக்ஸ் 180 கெமிஸ்ட்ரி போட்டு விட்டுருங்க. சரியா? ஹவ் ஆர் யூ மேம்? நைஸ் இன்ஃபினிட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா வளமா? சோ ஸ்ட்ராங்கான -I வச்சிருக்கிறவன்னா ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவான்? ஆப்வியஸ்லி நமக்கு ஈஸியா நான் ஹைட்ரலைஸ் ஆவறேன்ப்பா, வாங்க என்ன கூட்டிட்டு போங்க, என்னையா விட்டுட்டீங்க அப்படின்னு நம்மளோட இந்த வடிவேல் சார் நாய்சேகரா அது என்ன அந்த மூவி ஞாபகம் இல்லடா, பட் ஏதோ ஒரு படத்துல நாய்சேகரா இருந்துட்டு அவர் சொல்லுவார்ல, என்னையும் கூட்டிட்டு போங்க, என்னையும் போலீஸ் வேன்ல கூட்டிட்டு போங்க அப்படின்னு சண்டை போட்டு உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் நானும் ரவுடிதான் சொல்லுவார்ல, அதே மாதிரிதான் இந்த எஸ்டரும் ஸ்ட்ராங்கான -I குரூப் இருக்கிறதுனால ஈஸியா நான் ஹைட்ரலைஸ் ஆவறேன்ப்பா, என்ன எதுக்குப்பா விடுறீங்க அப்படின்னு சொல்லி போய் ஹைட்ரலைஸ் ஆயிட்டு வந்துடும். சரியா? இதையும் அதையும் ரிலேட் பண்ணிக்கோங்க. தீஸ் ஆர் ஆல் விஷுவல் கனெக்ஷன்ஸ் which you have to make. சரியா? அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன்டா. கதையை மட்டும் கேட்டு கான்செப்ட விட்டுறாதீங்களா. பரமா பட்டிங்க பரமா. அதுக்கப்புறமா in an SN1 reaction at the chiral center,
SN1 reaction chiral centerல நடக்குதுன்னா அங்க என்ன ஆகும்? எஸ், SN1 சென்டர்ல chiral SN1 reaction chiral centerல நடக்குதுன்னா அங்க என்ன ஆகும்? SN1 நாவே it is a two-step reaction. கரெக்டா? அப்ப first carbocation உருவாகணும். Then அந்த carbocation first step carbocation producing step தான். It is said to be the slowest step. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க? செகண்ட் ஸ்டெப்ல இந்த carbocation கூட வீக்கான நியூக்ளியோஃபைல் வந்து மெல்ல 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 வந்து கனெக்ட் ஆகி பாண்ட் ஆகி மாலிகுலா மாறிடும். கரெக்டா? சோ இங்க chiral center இந்த வேலையை பார்க்க சொல்றாங்க. பார்த்தோம்னா என்ன நடக்கும்? What will happen? It will have super ராகனா. Always remember ஸ்டீரியோகெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை chiral centerல SN1 reaction நடந்துச்சுன்னா அந்த இடத்துல இன்வர்ஷன் நடக்கும். மோர் தேன் ரிட்டென்ஷன். ஏன்னா பொதுவாவே SN1ல ரிட்டென்ஷன் நடக்கும். பட் இந்த கேஸ்ல chiral center அட்டாக் பண்றதுனால இன்வர்ஷன் நடக்கும். And so option D is the right answer. Option D is the absolute correct answer. Okay, inversion more than retention is the right answer. அடுத்ததாக the rate constant of the reaction A to B is below. Rate constant K எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க. Concentration of A எவ்வளவுனா concentration of B after 20 minutes எவ்வளோ? Concentration of B after 20 minutes எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் பண்ணிடலாமா? ஆன்சர் பண்ணிடலாமா? பிரதர் சிஸ்டர் பிளாஸ்ட் ஹாய் டாக்கனா, வெல்கம் ஆன் போர்ட். ரொம்ப ஈஸியா அசால்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம். கீர்த்திகா, அது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, நம்ம பாட போயிட்டே இருப்போம். சரியா? சோ ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். கடகடா குடுகுடுன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ரேட் கான்ஸ்டன்ட் இங்க கேட்டிருக்காண்டா. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? Is this reaction a zero order reaction? Is this reaction a zero order reaction? Or a first order reaction? Or a second order reaction? देखना mole second inverse नु கொடுத்திருக்காண்டா. mole liter second inverse, mole liter inverse second inverse or mole second inverse. இது ரெண்டுமே zero order குறிக்கும். அதனால this is actually a zero order reaction. சரியா? zero order reaction பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் ஒரு reaction தெரியும், which is X is equal to concentration of product S is equal to K into T. K value இங்க கொடுத்திருக்கானா 0.6 into 10 to the power minus 3 into T value 20 கொடுத்திருக்கானா. அத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? செகண்ட்ஸா மாத்திட்டு 20 செகண்ட்ஸா மாத்தனா 20 into 60 which is 1200. அப்போ இத அடிச்சு தொடிச்சு இங்க போட்டோம்னா what is the final answer? It is 0.72. 0.72 M is the right answer. 0.72 M is the absolute correct answer. மாஸ்டர் மாஸ்டர் வேற லெவல் ஆன்சர் பண்றீங்க டாக்கனா. இப்போ அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா what is the pH of the resulting solution when equal volumes of 0.1 m of NaOH and 0.01 m of HCl are said to be mixed. இங்க என்ன பண்றாங்க? என்ன தெரிகிறது? NaOH கொஞ்சோண்டு எடுத்துக்கிறீங்க, HCl கொஞ்சோண்டு எடுத்துக்கிறீங்க, ரெண்டத்தையும் கலக்கோன்னு மிக்ஸ் பண்றீங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போ ரிசல்டிங் சொல்யூஷன்ல pH என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ கண்டுபிடிச்சிடலாமா? This is like super duper easy question. சோ ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? டெக்கனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க எவ்வளவு OH பேலன்ஸ் இருக்குடா? ஆப்வியஸ்லி OH தான் பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா NaOH கான்சென்ட்ரேஷன் தான் அதிகமா இருக்கு. கரெக்டா? அப்போ 0.1ல இந்த 0.01 நான் மைனஸ் பண்ணலாமா? கரெக்டா? 0.01 டிவைடட் பை 2. ஏன்னா பாதி HCl கூட ரியாக்ட் ஆயிரும், மீதிதான் சும்மா வெறுமனே கிடக்கும். சோ அப்படி ரியாக்ட் பண்ண விட்டீங்கன்னா what will be the final answer ராக்கனா? The final answer is going to be 0.09 divided by 2, which is 0.045. Correct? 0.045. இப்போ 0.05 ஓட POH எடுத்தீங்கன்னா என்னடா கண்ணா ஆன்சர் வருது? POH எடுத்தீங்கன்னா what will be the answer மக்களே?
The answer is going to be 1.35. Yes, இந்த 0.045 நான் வந்து 10 to the power minus 1 into 0.45 எழுதிக்கலாமா? கரெக்டா? 0.45 அப்படின்னு எழுதிக்கலாமா? 10 to the power minus 1 க்கு 1 0.45 க்கு point something value வருமா? 1.35 எழுதிக்கலாமா? அப்ப POH 1.35 னா POH என்னவா இருக்கும்? வீணும் இழுத்தமாவையே இழுக்கிறோம். PH plus POH is equal to 14. POH நமக்கு 1.35 தெரியும். அப்போ அட இங்க போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கதம் 1.35 இப்படிக்கா போச்சுன்னா 14 minus 1.35 which is none other than 12.65. Option C is the right answer. Clear? Yes? Option C is the right answer. Option C is the absolute correct answer. ராகனா அவ்வளவுதான். as simple as that. முடிச்சிட்டோம். கதம். Okay. அடுத்த கொஸ்டினுக்கு போனீங்கன்னா the number of possible isomers for the complex. இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ்க்கான பாசிபிள் ஐசோமர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த காம்பவுண்ட் ஆப்டிகலி ஆக்டிவா? இந்த காம்பவுண்ட் ஆப்டிகலி ஆக்டிவா? இப்ப பாருங்க, இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் பாங்க. இட் இஸ் MA2B2. ஆல்சோ இங்க EN வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா it has a density 2. கரெக்டா? டென்சிட்டி 2 இருக்கு. டென்சிட்டி 2 இருக்கிறதுனால இது if in case cis or trans ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 2 cis ப்ரொடியூஸ் பண்ணும் or 2 trans ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம இங்க 2 cis ன்னு எடுத்துக்கிறோம். அதனால 1 2 3 டோட்டலா எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும்? 3 ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆப்ஷன் A is the right answer. Option A is the absolute correct answer. என்ன பிளாஸ்டே ABCD மொத்தமா முடிச்சாச்சு. கதம் அவ்வளவுதான் மேம். ABCD ஏதோ ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணி அந்த மார்க் மட்டும் தந்துருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் வரட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சொல்றாங்க. எனிவேஸ், ஆப்ஷன் A is the right answer. Option A is the absolute correct answer. அடுத்ததாக the boiling points of hydrogen halides follows the order. சரி, நீ அங்கே இரு. This explains higher boiling point of HF. இங்க யாரு? HF க்கு இல்ல, அவன் பாட்டுக்கு சிவனே தானே போயிட்டு இருந்தான். டே சில்லுன்னு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் நல்லா இருக்கே. மேம் வைபு குறைஞ்சு போச்சு மேம் உங்களுக்கு. எனக்கா? டே இனிமே தானே எங்க ஆட்டத்தை பார்க்க போற. So come the boiling point of hydrogen halides இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டான். அதோட விட்டுருக்கலாம்ல. அவன் பாட்டுக்கு நான் இந்த ஆர்டர் தான்ப்பான்னு சொல்லிட்டான். பட் அதையும் தாண்டி what has been asked in the question? HF க்கு ஹையர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். கண்டுபிடிச்சிடலாமா? என்ன தென்னரசே, கண்டுபிடிச்சிடலாமா? So why does he has higher boiling point? Why does he has higher boiling points? The reason is நம்ம எல்லாருக்கும் தெரியும், whenever the bond is strong, நல்ல கட்டு மஸ்கா ஒரு பாண்ட் இருந்தா போதுமே, பாண்ட உடைக்க முடியாது, ஹையர் எனர்ஜியை கொடுத்தாகணும். கரெக்டா? பாண்ட உடைக்க முடியாது, ஹையர் எனர்ஜியா கொடுத்தாகணும். அப்புறம் பாத்துக்கலாம்டா கண்ணா. எஸ். சோ யாரோ என்னமோ கேட்டிருக்கீங்க. மேம் இட் இஸ் நாட் கிளியர். வெயிட் நமிக்ஷா, ஐ வில் டீச் யூ. டோன்ட் வரி. இப்போ இந்த ஆர்டர் நமக்கு தந்துட்டாங்க. திஸ் இஸ் தி ஆர்டர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். பொதுவாவே இந்த பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர்ங்கிறது அந்த பாண்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா அந்த பாண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, நல்ல கட்டு பஸ்கா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, தென் அந்த பாண்டை உடைக்கிறதுக்கு அதிகப்படியான எனர்ஜி கொடுக்கணும். அதிகப்படியான பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் எல்லாத்தையும் கொடுக்கணும். இப்போ HF பாருங்க, ஹைட்ரஜன் ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ், ஃப்ளோரின் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். ரெண்டு பேரும் பட்டா பாசிட்டிவ் அண்ட் பட்டா நெகட்டிவ். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பாண்ட் உருவாச்சுன்னா கொக்க மக்கா அந்த பாண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். Because we know whenever a strong electropositive and strong electronegative is bonding, that bond is going to be extremely strong. Correcta? Yes. So in the bond extremely strong இருக்க போய் நம்ம
boiling point, melting point, எல்லாம் இவங்களை பார்த்து எகிற போறாங்க. They are all going to be high. So option D is the right answer. Option D is the absolute correct answer. சரியா? Strong hydrogen bonding between HF molecule is the right answer. அடுத்ததாக, what is the mass of the precipitate form when 50 ml of 16.9% AgNO3 is mixed with 50 ml of 5.8% of NaCl? டேக்கனா எவ்வளவு மாஸ் ஆஃப் precipitate ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்கான். முதல்ல அதுக்கு நம்ம precipitate கண்டுபிடிக்கணும்ல. முதல்ல நம்ம அதுக்கு precipitate கண்டுபிடிக்கணும்ல. கரெக்டா? கரெக்டா? எஸ். சோ இப்போ யோசிச்சு பாருங்க, வாட் இஸ் த ஃபார்முலான்னு சொல்லிட்டு. இங்க யார் இருக்கா? நம்ம தலைவி AgNO3 இருக்கா, கூடவே NaCl இருக்கா. இவன் ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணா ஆப்வியஸ்லி நம்மளோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எண்ட்ஸ் வந்து மாறும். இங்க NO3 இங்க போகும், Cl மெட்டல். எப்பவுமே ஹாலஜன்ஸ் வந்து மெட்டல்னால மேக்ஸிமம் அட்ராக்ட் ஆகும். சரியா? சோ குளோரின் ஹாலஜன்ங்கிறதுனால Ag கிட்ட போயிருச்சு. ரைட்டா? Ag கிட்ட போயிருச்சு. போனதுனால it becomes AgCl plus NaNO3. டேக்கனா அந்த துருவ விக்ரம் படத்துல ஒரு பீஜியம் வரும்ல, இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு அதுதான்டா ஞாபகம் வருது. அது என்ன பீஜியம்? சம்திங் லைக் தட், அந்த மாதிரி வரும்ல. சோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சோ here we have AgCl and NaNO3. இங்க உங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்கானா, இதுல யாரு எப்போ எப்படி precipitate ஆவா and அந்த precipitate-ஓட மாஸ் என்னன்னு. இங்க யாரு டாக்கனா? எஸ் எஸ் ஆதித்யவர்மா. ஆதித்யவர்மா அவரேதான். காலம் போன கடைசி வரைக்கும் நான் கரெக்டா ஒரு படத்தோட பேரு கூட சொல்ல மாட்டேங்கிறேன்டா. எனிவேஸ், இப்போ இப்போ இங்க AgCl NaNO3 இருக்கு. இதுல யாரப்பா நம்மளோட precipitate? யாரப்பா நம்மளோட precipitate? யாரப்பா நம்மளோட precipitate? கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், AgCl தான். சோ AgCl ஓட மாஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 50 ml of 16.9% AgNO3 50 ml of 5.8% NaCl முதல்ல யார் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? கரெக்டா? கண்டுபிடிச்சிடலாமா? ரியாக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, நான் அழிச்சுக்கிறேன், ஏன்னா போட்டு ஏதோ பத்தாதுடா அப்புறமா. சோ I am going to just take it away. And 50 ml of 16.9% AgNO3 ஓட வேல்யூ என்ன? எஸ், அது மட்டும்தான் நமக்கு வருது. சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. 7 கழுத வயசாச்சு, இன்னும் எனக்கு கார்ட்டூன் தான் கரெக்டா தெரியுதே ஒழிய இந்த படம்லாம் ஞாபகம் மறந்து மறந்து போகுதுடாடே. எனிவேஸ் எனிவேஸ் வாங்க வாங்க அதை விட்டுருவோம். இப்போ AgNO3 ஓட மோல் வேல்யூ கண்டுபிடிங்க, NaCl ஓட மோல் வேல்யூ கண்டுபிடிங்க. ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்ண விடுங்க. You will get the right answer. இப்போ moles of AgNO3 என்னடா? 8.45 divided by 170, which is 0.04. NaCl ஓட வேல்யூ என்னடா? 2.9 divided by 58.5, 0.04. இங்கேயும் 0.04, இங்கேயும் 0.04. அப்போ AgCl எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கும்? 0.04 தான். அது கூட AgCl ஓட மோலார் மாஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா கடைசியில 7 கிராம் வரும். ஓகே, கூட்டி கழிச்சு பார்த்தா கடைசியில 7 கிராம் வரும். கிளியரா? ரைட்டா? எஸ். ஒரே ஜாலி தான். ஓகே, அடுத்ததா the oxidation of benzene by vanadium. பென்சின்னு சொல்லிட்டேன்டா. ஐயோ, எனக்கு என்னமோ ஆயிடுச்சு போலயே. Come on, the oxidation of benzene by vanadium pentoxide in the presence of air produces what? vanadium pentoxide ஒரு கேட்டலிஸ்ட். அவன் என்ன வேலையை பண்ணி விடுவாங்கிறது யோசிச்சீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நாகா அபிராமி. எஸ், நாகா அபிராமி. டேக்கனா, these are all RE-NEET exam questions ரா. சோ ஆல்ரெடி இதெல்லாம் RE-NEETல கேட்டு வச்சிருக்கான். ஓகேவா? ரைட்டா? I'm looking forward to Premila ma'am. ஏண்டா ஏன் உனக்கு இந்த கொலவெறி கர்ஷன்? ரைட், come on ராக்கனா. So the oxidation of benzene by vanadium pentoxide in the presence of air என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்?
காற்றிருக்கும் போதே நம்மளோட அந்த சந்திரமுகி படத்துல சொல்ற மாதிரி தன்னைத்தானே காத்தடிச்சு நம்மளோட அது என்ன ஜனால எல்லாம் டப்பு 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 அப்படின்னு அடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பென்சின் இப்ப என்ன ஆகுது, ஆக்சிஜன் கூட சேர்ந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் வெனேடியம் பென்டாக்சைடு ஆக்சிடைஸ் ஆக போகுது. ஆக்சிடைஸ் ஆகும்போ what will be the product ராகனா? What will be the product? The final product will be malic anhydride. அதனால ஆப்ஷன் டி is the right answer. ஆப்ஷன் டி is the absolute correct answer. புரிஞ்சு போச்சா? Yes. So இங்க catalytic and oxidation of benzene vanadium pentoxide வச்சு நடக்கும். ஆக்சுவலா இந்த சந்திரமுகி படத்துல சந்திரமுகின்னு சொல்றேன் பாருங்க, டிஎன்எஃப் பிளாக்ல கேட்டலிஸ்ட பத்தி பேசும்போது இவனை பத்தி ஒரு ஓரத்துல ஒரு மூலையில கொடுத்துருப்பாங்களா, பட் அது இங்கதான் நமக்கு யூஸ் ஆகுது. சரியா? கிளியரா? ஓகே. அடுத்ததாக the method by which aniline cannot be prepared. அனிலின எந்த மெத்தட்ல மட்டும் ப்ரிப்பேரே பண்ண முடியாது. எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியாது? அனிலின் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னா டேக்கனா போர்டு தெரியுதாடா உங்களுக்கு? ஐ திங்க் போர்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன்ஸ் ஜூம் பண்ணி காமிக்கிறேன்டா. அண்ட் क्वेश्चन வந்துட்டு can't produce, ஓகேவா? can't produce அனில். இல்ல யாரு அனிலின ப்ரொடியூஸே பண்ண முடியாது? அப்ரா நான்லாம் டயர்டே ஆக மாட்டேன், கவலையே படாதீங்க. ஓகேவா? அதேதான் சாரா. கோபாலு ரைட்பா. பொட்டாசியம் டால். ஆஹா, இப்ப புரிஞ்சுச்சுடா உங்களுக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொட்டாசியம் டாலமைட் treated with chlorobenzene then hydrolysis with aqueous NaOH. இது என்ன ரியாக்ஷன் தலைவா? இது என்ன ரியாக்ஷன்? This is none other than Gabriel thalamide synthesis டா. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? கேப்ரியல் ரெண்டு எல்லாம் இழுத்துச்சு. ஓகே, கேப்ரியல் தாலிமைட பொறுத்த வரைக்கும் ஓகே. பிளஸ் அதே மாதிரி நம்மளோட இன்னொருத்தர் தானே அந்த பாதி மனுஷன், ஹாஃப்மேன் புரோமைட பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு இடத்துலயும் 1 டிகிரி அமைன்ஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா நம்ம தலைவி தான் சென்ட் ஃபேக்டரி ஆச்சே, நம்ம தலைமை தான் அரோமேட்டிக் ஆச்சே, அரைல் ஆச்சே, ரைட்டா? அப்போ நம்ம தலைவி அனிலின் இவனுங்க ரெண்டு பேர்னாலையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. கேப்ரியல்னாலையும் ஒன்னும் பண்ண முடியாது, ஹாஃப்மேன்னாலையும் ஒன்னும் பண்ண முடியாது. எவன் வந்தாலும் நான் தான் தலைவி அப்படின்னு நிப்பாங்க. So that is why since 1 டிகிரியை மட்டும் இவங்க ரெண்டு பேரும் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால அனிலினை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. கிளியரா? So option B is the right answer. Option B is the absolute right answer. ராகனா மேம், பிரேக் அப்ப நீங்க சாப்பிடலையா மேம்? பிரேக் எப்படா விட்டாங்க? நான் எப்படா பிரேக் விட்டேன்? கமான் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் பார்ட் ராகனா. இப்போ அடுத்ததாக நம்ம போகக்கூடிய क्वेश्चन மிக மிக முக்கியம். ஏன்னா இவன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல ஒரு கடைசி பாகத்துல வருவான். ஆனா ரொம்ப 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 முக்கியம். யார் இது? நம்மளோட குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல். ஸோ குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் பாஸ்ல அங்க இங்கன்னு சொல்லிட்டு இவனைத்தான் நம்ம ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவோம். which is the correct order of increasing energy of the listed orbitals from orbit of atom of titanium. டைட்டேனியமா பொறுத்தவரை இல்ல எந்த ஆட்டமா பொறுத்தவரையும் நம்ம எனர்ஜி லோ எனர்ஜில இருந்து ஹை எனர்ஜி ஆர்பிட்டால் வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்னு தெரியும். அந்த ஆர்டர் சொல்லக்கூடிய ஆளு தான் நம்ம தலைவன் ஹாஃப்பா. சோ ஹாஃப்பாவை பத்தி சொல்லணும்னா the order is SS, PS, PS, DPS, DPS, FDPS, FDPS. And இதுல நம்பரிங்
1 2 2 3 3 4 3 4 5 4 5 6 4 5 6 7 and 5 6 7. இப்போ நம்பரிங் போட்டுடலாமா? கிடகடா குடுகுடுன்னு போட்டோம்னா இங்க ஒரு 10 இங்க ஒரு 10 முடிஞ்சு போச்சு. 20 எலக்ட்ரான்ஸ் முடிஞ்சு போச்சு. மிச்சம் 2 எலக்ட்ரான் எங்க தலைவா வரும்? 3D ல வரும். 3D2. அப்ப இருக்கிறதுல ஹையஸ்ட் எனர்ஜி யாரு? 3D தான். 3D கடைசியா எங்க வந்திருக்கு? இங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல. சாரி இங்க இல்ல. சோ அதனால இந்த மூணுத்துல ஏதோ ஒண்ணுதான். அதே மாதிரி இந்த ஆர்டர் பாருங்க. 3Dக்கு அப்புறமா 4s வரணும். 4s இங்கேயும் வரல, இங்கேயும் வரல. And so option B is the right answer. Option B is the absolute correct answer. புரிந்ததா? மேம் சொல்லித்தரத படிச்சா? கமலேஷ், வம்சி கிருஷ்ணா சார் இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் மேம். ஏன் இந்த குலவெறி? அவரு பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கிறாரு. அவர் எதுக்குடா இழுத்து விட்டுறீங்க ஹரிஹரன்? பட் அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க எவ்வளவு மார்க் வாங்க முடியும்னு. நம்ம கடைசி 10 நாள் மட்டும், ஓகேவா, நீட்டுக்கு கடைசி 10 நாள் மட்டும் நம்மளோட சேனல்ல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 90 கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு சீரீஸ் நடத்தணும். அந்த 10 நாள் சீரீஸ்ல 40 கொஸ்டின் 45 கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்ல இருந்து வந்துச்சு. அதாவது 45 கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ல 40 கெமிஸ்ட்ரி கொஸ்டினும் நம்ம நேரத்துல தான் வந்துச்சு. சோ டே கண்ணா, இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்னு. ஓகேவா, ரைட்டா? சோ அதை பொறுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் த ப்ராசஸ்டா. நான் என்னதான் இங்க ஜாலியா நடத்தினாலும் தேனும் இந்த லைவ்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் உங்களுக்காக போடுறேன்னு. டெய்லி நைட்டு விடிய காலையில தான் விடிஞ்சிருங்க சொல்ற மாதிரி தான் நான் போய் தூங்குவேன். ஈவன் எஸ்டர்டே ஆல்சோ ஐ திங்க் பை 3:30 or 4 o'clock ஐ வென்ட் டு ஸ்லீப். மார்னிங் திருப்பி எந்திரிச்சு வந்தேன் பிகாஸ் வி ஹேட் லைவ் டுடே மார்னிங். ஸோ அதனால கவலைப்படாதீங்கன்னா 150+ ஆராம்சே ரொம்ப ஈஸியா நீங்க வாங்குவீங்க. ஓகேவா, கிளியரா? எஸ். அடுத்ததாக அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஷாலு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டாக்கண்ணா. ஓகே, சோ இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் இவன் சவகாசம் நமக்கு தேவையா? டேகண்ணா, இவங்க சவகாசம் நமக்கு தேவையா? இவன் சவகாசம் நமக்கு தேவையா? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் வம்பு பண்ணிட்டு இருக்கான். எஸ், இவன் சவகாசம் நமக்கு தேவையாடா கண்ணா? நோ, ஆளை விடுதா சாமின்னு சொல்லி ஒரு கும்புட போட்டு அடிச்சு விட்டுருங்க. திஸ் இஸ் ஃப்ரம் த சாப்டர் மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜி எல்லாம் எப்பவோ தூக்கியாச்சு. நம்மளோட யூனோ அந்த 2023 நவம்பர்ல வந்த டிக்ளரேஷனோட இவன்லாம் அப்படியே தூக்கி தூட போட்டாச்சு. சோ இவன் பக்கமே போயிடாதீங்க. We will move on to the next question, Rakana. Next question is from 2016. So 2016ல NEET exam இருந்துச்சு. NEET examல re-exam இருந்துச்சு. செகண்ட் ஃபேஸா ஒரு சில ஸ்டேட்ஸ்ல மட்டும் நடத்தினாங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? சோ முதல் क्वेश्चनக்கு போனோம்னா the reaction திடும் இதும் ததம் ததம். The reaction will happen like this. Here it will be the fastest in what medium? எந்த மீடியத்துல இது ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும்டா? எந்த மீடியத்துல இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும்? Which medium will it be extremely fast? கட 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 நடக்கும். டேகனா, first இந்த reaction SN1 SN2 SN2. SN2 பொறுத்தவரை எந்த மீடியத்துல ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும்? SN2 பொறுத்தவரை அது போலார். போலார் புரோட்டிகா ஏப்ரோட்டிகா. ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ல ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். இப்ப பார்த்து சொல்லுங்க. இங்க யாரு போலார் ஏப்ரோட்டிக்? நம்மளோட டைமெத்தில் ஃபார்மைட் DMF. அதனால போலார் ஏப்ரோட்டிக் ரியாக்ஷன்ல SN1 போலார் புரோட்டிக்ல SN1 வந்துட்டு போலார் புரோட்டிக்லயும் SN2 வந்துட்டு போலார் ஏப்ரோட்டிக்லயும் ரொம்ப வேகமா நடக்கும். And so option D is the right answer. Option D is the absolute correct answer. Master kana Raja, super ra. Gautam, very good. Prasanna, mass my dear. அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா the compound that reacts most readily with gaseous bromine has the formula. இதுல யாரு gaseous bromine கூட கடகட 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 கடகடன்னு ரியாக்ட் ஆகும்? gaseous bromine கூட யாரு ரியாக்ட் பண்ணுவா?
bromine வந்துட்டு ஒரு he's what he's an like electrophile கரெக்டா அவனுக்கு எலக்ட்ரான்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்ணோட இப்படியே பார்த்துட்டு இருப்பான் இப்போ இந்த 4 ஆப்ஷனையும் இப்படியே பார்த்துட்டு இருக்கான் ஓகேவா பார்த்துட்டே இருக்கும்போது இந்த 4 ஆப்ஷன்ல எங்க கண்ணா ஃப்ரீ லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கு எங்க இருக்கும் டபுள் பாண்ட்ல தான் இருக்கும் சோ இங்க டபுள் பாண்ட் எங்க இருக்கு ஆப்ஷன் ஏவா பியா சியா டியா ஆப்ஷன் ஏவை பொறுத்தவரை you have CH2 double bond CH2 option B பொறுத்தவரை you have CH3 CH double bond CH2 option C பொறுத்தவரை CH triple bond CH option D சொல்லவே வேணாம் அவனை D ல விட்டுருங்க ஓகேவா சோ அதனால which one would be the right answer which one would be the right answer எல்லாரும் கண்ண மூடி ஆப்ஷன் ஏக்கு போவீங்க பட் கிடையாது always keep this in mind யாரு ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டா டபுள் பாண்ட கொடுக்கக்கூடிய தன்மையில இருப்பாங்களோ அவங்கள தான் நம்ம பார்க்கணும் இங்க யாரு ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ் டபுள் சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் சிங்கிள் மாறி மாறி வர்றதுனால ஆப்ஷன் பி ப்ரொபீல் இஸ் தி ரைட் ஆன்சர் கிளியரா எஸ் சோ அனுஷா அது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுடா ஓகேவா பட் எஸ் இட் வில் எண்ட் சூன் யாராச்சும் சாப்பிடணும்னா நல்ல என்டர்டெய்னிங்கா தானே இருக்கு அப்படியே உட்காந்து சாப்பிடுங்க ஓகேவா சாப்பிட்டுக்கிட்டே கவனிங்க கவனிக்கிறது முக்கியம் பிகளே படிக்கணும் பரமா படிக்கணும் ஓகே ரைட் பாய்ஸ் கேர்ள்ஸ் கேம் வச்சிடலாம் அடுத்ததா which one of the following shows the presence of an intramolecular hydrogen bond இங்க யாரு காமிக்கிறா intramolecular hydrogen bond இங்க யாரு காமிக்கிறா அட நம்ம தலைவி செல்லுலோஸ் இது நம்ம பயோமாலிகுல்ஸ்லயே படிச்சிருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டா சோ அதனால obviously option D cellulose is the right answer cellulose is the absolute correct answer the molar conductivity of a 0.5 mole dm cube HNO3 solution with electrolytic conductivity value கொடுத்துட்டான் at இவ்ளோ கெல்வின்ஸ் மோலார் கண்டக்டிவிட்டி கேட்டுக்கான் மோலார் கண்டக்டிவிட்டி கேட்டு என்ன கொடுத்திருக்கான் உங்களுக்கு 5.75 எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டிவிட்டி அத நம்ம கப்பா வேல்யூ கொடுத்திருக்கான் சரியா சோ இப்போ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா தெரியும் lambda m is equal to kappa into 1000 divided by m value உங்க எல்லாத்தையும் கப்பா வேல்யூவை எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டிவிட்டி கப்பா அப்படின்னு கொடுத்துட்டான் கூடவே மேல மோல் டிஎம் கியூப்னு கொடுத்திருக்கானா அது என்ன வேல்யூ தட் இஸ் none other than your concentration value correcta so divided by c kappa value 5.75 or 76 into 10 to the power minus 3 into 1000 formula la irukada dei கீழ concentration 0.5 அடிச்சு ஓட்டணும்னா இங்க 10 to the power minus 3000 முடிஞ்சிச்சு கதம் 0.55 இது 1 டைம் னா இது 10 டைம் மக்களே சோ அப்ராக்ஸிமேட்டா வாட் will be the answer ராகனா 10க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளு 11 அதனால ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர் கிளியரா இது வரைக்கும் டவுட் இல்லல எஸ் ஓகே அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா the decomposition of phosphine on a tungsten தப்புமா இந்த क्वेश्चन எங்கள்ட்ட கேட்டிருக்க கூடாது ஏனா எங்க பசங்களுக்கு அசால்ட்டா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்ல தெரியும் so guys can you please tell me the answer for this question இவனுக்கு என்ன ஆன்சர் மட்டும் சொல்லி விட்டுருங்களே it is like super duper easy question டா டேய் அசால்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம் சோ ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க ஒண்ணும் இல்லை என் போன் சார்ஜ் போயிடுச்சுடா டேக்கனா குடுகுடுன்னு ஆன்சர் பண்ணுங்கடா கோச்சுக்காதீங்க நான் போன் மட்டும் சார்ஜ் போட்டு வந்துடுறேன் சரியா ஓகே The decomposition of phosphine rate is proportional to surface coverage அப்படியா கரெக்ட்ரா டேய் சூப்பர்ரா
Rate is directly proportional to surface area. And so option B is the right answer. அடுத்ததாக coagulation. இவன் சவகாசம் நமக்கு தேவையா? Coagulation power not at all needed. So cut பண்ணி விட்டுருங்க, அழிச்சு விட்டுருங்க. This is not needed, out of syllabus. அடுத்ததாக during the electrolysis of molten sodium chloride, the time required to produce 0.10 mole of chlorine using current of 3 ampere is. Ma'am, where is Madan sir? He's not with Vedantu now, Dakana. He's not with Vedantu. He's a very good faculty, but sir, இப்போதைக்கு வேதாந்தோட இல்ல. He just left. கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு சார் விட்டே. World is of beautiful things. ஆசாத் இன்னும் பயங்கரமா அந்த புத்திசம்ல சொல்லுவாங்களே, ஐயோ அது என்ன அது வரும்னு சொல்லுவாங்களேடா, ஞானோதயம். ஆசாத் என்ன ஞானோதயமா? ரைட்ரா. அடுத்ததா during the electrolysis of molten sodium chloride, time required to produce 0.10 mole of chlorine gas using a current of 3 ampere is. ரொம்ப ஈஸிடா, ரொம்ப ஈஸிடா. சொல்லுங்க பாப்போம். டேக்கண்ணா, நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? mass of deposition is equal to q into இல்லைங்க, mass of charge is equal to charge, q ல இருந்தே ஆரம்பிப்போமே. charge is equal to what? நம்மளோட molar value which is 0.10 into வேற என்ன வேல்யூ கொடுத்திருக்கான் நம்மள்ட்ட? hydrolysis sodium chloride இல்லையா? so sodium chloride னு சொல்லும்போது the value, charge value is 2. then வேற என்ன இருக்கு? நம்மளோட Faraday's value which is 96500. இத மொத்தமா ஈக்குவேட் பண்ணா ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. It is option C, 110 minutes. 110 minutes is the right answer, Ragana. அடுத்ததாக how many electrons can fit in the orbital for which n is equal to 3 and l is equal to 1. n is equal to 3 னு சொல்லிட்டா, l is equal to 1 னு சொல்லிட்டா, அதுக்குள்ள எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் கண்ணா வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கான். சோ ஆன்சர் பண்ணிடலாமா? ஆன்சர் பண்ணிடலாமா? எஸ் எஸ். இதுக்கு முதல்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நான் ஆன்சர் பண்றேன். டே ஆசாதே, என்ன தெரிகிறது உங்களுக்கு? ரொம்ப நேரமா வேர்ல்ட் இஸ் ஃபில் ஆஃப் பியூட்டிஃபுல் திங்ஸ்னே சொல்றீங்களேடா, இன்னுமா உனக்கு நடந்துச்சு? ஆசாத் என்ன கண்ணா, வாட் ஹேப்பன் டு யூ? நினைச்சேன் எல்லாரும் சரியா தப்பான ஆன்சரை தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி பிரேவோ மை பாய்ஸ், பிரேவோ பிரேவோ பிரேவோ, கரெக்டா தப்பான ஆன்சரா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கீங்க. டேகனா நல்லா கண்ணை உருட்டி 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 பாரு. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்? how many electrons can fit in the orbital? n வேல்யூ என்னமோ போட்டோம், l வேல்யூ நாசமா போட்டோம். பட் உங்கள்ட்ட என்ன கொடுத்திருக்காங்க? ஆர்பிட்டால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. சோ ஆர்பிட்டால் அப்படின்னா என்னடா அர்த்தம்? அஃப்ரா டே என்னமோ ஆயிடுச்சு, நம்ம பசங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அஃப்ரா 3 வயசு தான் ஆகுது எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆசாத் the world is full of beautiful things அப்படின்னு சொல்றாரு. என்னடா நடக்குது? சோ ஆர்பிட்டால்னு சொன்னா n என்னவோ ஆகட்டும், l எங்கேயோ போகட்டும், உங்க ஆர்பிட்டால எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஒரு டப்பாக்குள்ள, ஒரு பாக்ஸுக்குள்ள 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். which means in an orbital, in the orbital you will have what? just 2 electrons. புரிந்ததா? எஸ் எஸ், just 2 electron, just 2 electron, 2 தான். உங்கள்ட்ட புரட்டி முளட்டி பழட்டி எப்படி போட்டு அடிச்சாலும் நீங்க சொல்ல வேண்டிய ஆன்சர் 2 தான்டா, ஆர்பிட்டால் தான்டா உங்க செக்மேட். சோ தயவு செஞ்சு எக்ஸ் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துலதான் கொஸ்டின் பார்க்கறது ரொம்ப தெளிவா ஈஸியா இருக்கும். ஆனா அழகா நம்ம ஆசாத் சொல்ற மாதிரி the world is full of beautiful things னு சொல்ற மாதிரி ஆர்பிட் மட்டும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, பட் பாக்கி எல்லாமே தெரியும். நம்ம பாட்டுக்கு ஆன்சரை தப்பா எழுதிட்டு கடகடா கொடுக்கணும்னு வந்துருவோம். சோ ப்ளீஸ் நோட் இட் டவுன், ப்ளீஸ் நோட் இட் டவுன். டே ஆசாத் எங்கடா?
I fall in love with கடலில் விழுந்தேன். ஓகே, ஓஹோ, ரெண்டும் ஒண்ணுதான். அதுல கடோல்னு சொன்னாலும் கடல்னு சொன்னாலும் ஒண்ணுதான். விழுந்ததுதான். ஓகே, ரைட்டா? அசத்கனா இருக்கீங்களா? கோச்சுக்கிட்டீங்களாடா? கண்ணன் மேம், ஒன் டவுட். வாட் டவுட் பிரீத்? ஓஹோ, ஓகே அசாத், got it. Okay, அடுத்ததாக for a sample of a perfect gas whose pressure is changed isothermally from Pi to Pe, entropy change is given by டேக்கனா டெல்டா எஸ் உங்கள்கிட்ட கேட்டு விட்டான். எங்க இருந்து டெல்டா எஸ் கண்டுபிடிக்கணும்? of a perfect gas whose pressure is changed isothermally from Pi to Pe. Pi ல இருந்து Pe வரைக்கும் போகுது. ரைட்டா? அங்க என்ட்ரோபி சேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. தடக்கா புடக்கான ஆன்சரை சொல்லிவிடுங்க பாப்போம். I am still waiting for the Chandra. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. You should build. See, let me tell you one thing. For all of those who are waiting for the kings and queens, you should build your own kingdom so that you can bring in the king and the queen there. புரிஞ்சவன் பொழைச்சுப்பான். Okay, so இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா கண்ணா? Very easy. It is RT ln of initial by final. Correcta? Initial, which is inga P value தான் கொடுத்திருக்கானா. So changes isothermally from Pi to P. Correcta? இங்க n value வருமா? நிறைய பேருக்கு இங்க தான் டவுட் வரும். n value வருமா? வரும். n value வரும். So அதனால the correct answer is nRT ln of Pi by Pe. n இருக்கு, r இருக்கு, t இல்ல. என்னடா இது, அநியாயம் பண்ணி வச்சிருக்கான் ஆப்ஷன்ல. ஆப்ஷன் ஏல ஒரு எண்ணை போட்டு வச்சிருங்க. டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு nRT ln of Pi by Pt. ஓகேவா? ரைட்டா? எஸ், கிளியர்? அடுத்த क्वेश्चनக்கு போறேன். Here you go with the next one. The Van Hoff factor for a dilute aqueous solution of a strong electrolyte barium hydroxide is. Barium hydroxide oda. Hi Divya. How many more questions? Few more left ra. Focus பண்ணு. Barium hydroxide BaOH twice oda Van Hoff factor என்னன்னு கேட்டிருக்கான். கண்டுபிடிச்சிடலாமா? It is very easy. BaOH twice பிரிச்சீங்கன்னா you will get Ba2 plus and 2OH minus. சரியா? So இங்க ஒண்ணு, இங்க ரெண்டு. இங்க ஒண்ணு, இங்க ரெண்டு. What is the I value here? The I value is 3. Option A, 3 is the right answer. Option A, 3 is the right answer. மக்களே லைக் செய்யு. நம்ம அஃப்ரா சொல்ற மாதிரி கொஞ்சம் லைக்க தட்டி விடுங்க. சரியா? ரைட்டா? அடுத்ததா the percentage of pyridine that forms the pyridium ion in 0.10 aqueous solution is. Kb value இங்க கொடுத்துட்டான். சரியா? Kb கொடுத்துட்டா percentage of pyridine which is formed தான் கேட்டிருக்கான். கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான கொஸ்டின் தான். நிறைய பேர் ஐயோ என்ன மேம் இது இந்த மாதிரி கேட்டிருக்கான் அப்படின்லாம் யோசிப்பீங்க. பட் ரொம்ப ஈஸி. If you know the concept, it is very easy. இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? alpha is equal to Ka, C is equal to Ka alpha square னு தெரியுமா? கரெக்டா? This is for like dissociation medium. இந்த Ka க்கு பதிலா நீங்க Kb யும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சரியா? Ka, Kb, it doesn't matter, it is okay in case of pyridine. இங்க alpha தான் கண்டுபிடிக்கணும். Percentage of pyridine that is formed by pyridinium ion. அப்போ இது dissociate ஆயிட்டா pyridine கொடுக்கும். கரெக்டா? அப்போ alpha தான் கண்டுபிடிச்சுக்கணும். alpha கண்டுபிடிக்கணும்னா alpha is equal to what? Alpha is equal to if Ka alpha இங்க வந்துச்சுன்னா then you can write it as C is equal to alpha square by Kb, or இந்த Kb இங்க போச்சுன்னா alpha square is equal to Kb into C, or alpha is equal to KbC the whole root. Clear? K க்கு பதிலா 1 by Kb நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். Clear?
இப்போ values போட்டு பாருங்க. You know the value of Kb, you know the value of concentration. Kb ஓட value இங்க கொடுத்திருக்கான் 1.7 into 10 to the power minus 9. Concentration இங்க கொடுத்திருக்கான் 0.10. இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரூட் போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும். So what is the right answer ராகனா? What is the right answer? லெம்மா கேக்கா என்னது? டேய் சாப்பிட்டு போனாலும் அப்படியே பார்த்துட்டே கிளாஸை பார்த்துட்டே சாப்பிடுங்களா. ஓகே, டோன்ட் மிஸ் த கிளாஸ். இது ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ், கண்டுபிடிச்சாச்சா? ஆஹா மேம், எஸ் மேம். வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ராகனா? லெட் மீ நோ. எனக்கு ஆன்சர் ஒன்னும் கமெண்ட்ல தெரியற மாதிரி தெரியல. தேங்க்யூ கீர்த்திகா, தேங்க்யூ சோ மச் மை டியர். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா, அட இதுல என்ன கூட்டி கழிக்க இருக்கு? ரூட் ஆஃப் 1.7 into 10 to the power minus 9 into 0.10 போடுறீங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து 1.3 into 10 to the power minus 4 வரணும். ஓகேவா? 1.3 into 10 to the power minus 4 பெர்சன்டேஜா மாத்தணும்னா into 100 பண்ணும். பண்ணீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் இங்க வரும். So option C is the right answer. Option C is the absolute correct answer ராகனா. மாஸ். அக்ஷயா, கண்ணன், ஜீவா ஹை ராகனா, வெல்கம் ஆன் போர்ட். எஸ். அடுத்ததாக in calcium fluoride the coordination number of Ca2 plus and F minus ion are said to be what? calcium fluoride பத்தி உங்களுக்கு தெரியுமா? calcium fluoride na it is CaF2. எங்க calcium fluoride ஓட coordination number, calcium ஓட coordination numberம் fluorine ஓட coordination numberம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க நம்ம பார்த்ததும் என்ன சொல்லுவோம்? மேம், coordination number of calcium is 2. ஏன்னா ரெண்டு fluorine இங்க இருக்கு. coordination number of fluorine is 1. ஏன்னா ஒரே ஒரு calcium தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணிடாதீங்கடா. ஏன்னா கால்சியம் fluoride வந்துட்டு it is a crystalline structure. சரியா? இது ஒரு crystalline structure. crystalline structureனா லாட்டிஸ ஃபார்ம் பண்ணுமா? சோ அந்த லாட்டிஸ்ல ஒரு கால்சியத்தை சுத்தி வளைச்சு போட்ட மாதிரி 8 fluorine இருக்கும். ஒரு fluorine சுத்தி வளைச்சு போட்ட மாதிரி 4 கால்சியம் இருக்கும். சரியா? சோ 8 fluorine 4 கால்சியம். The right answer is calcium and fluorine தானே கேட்டிருக்காங்க. So 4 and I, option E is the right answer. Option A is the right answer. Option E is the absolute. Sorry, மாத்தி சொல்லிட்டேன். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். So option D, 8 and 4 is the right answer. Clear-ஆ? புரிஞ்சுச்சா? ஓ, ஸ்டேட் அதானே பாத்தியா? ஸ்டேட் போர்ட் புக் எத்தனை பேரு மேம்? ஸ்டேட் போர்ட் படிச்சுட்டு இதெல்லாம் கஷ்டமா இருக்கு மேம் சொன்னீங்களே. இங்க பாருங்க எப்படி அழகா உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அதுவும் PYQsல இருந்தே ஒரு கொஸ்டின் உங்க ஸ்டேட் போர்ட் புக்லயே கொடுத்து வச்சிருக்கான். So it is good ரா கண்ணா, very good ரா. அடுத்ததாக if E0 of a cell for a reaction is negative, E0 ஒரு செல்லோட ரியாக்ஷனுக்கு நெகட்டிவ் தான். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டெல்டா G0 KQ என்ன? டெல்டா G0 and KQ கான ரிலேஷன்ஷிப் என்ன? देखना E0 is negative na, it is less than 0. E0 less than 0 na, then delta G0 எப்படி இருக்கும்? Always remember E0 வந்து less than 0 na அங்க current conduct ஆகலன்னு அர்த்தம். உங்க எல்லாருக்கும் whenever delta G0 is less than 0, அந்த reaction அது பாட்டுக்கு நடக்கும். delta G0 is greater than 0, அந்த reaction நடக்கவே நடக்காதுன்னு தெரியுமா? அப்ப அந்த ஒரு reactionல E0 வரவே இல்லைன்னா அந்த reaction நடக்கலன்னு தானே அர்த்தம். அப்ப first condition அழிச்சு விட்டுரு, second condition தான் உங்களுக்கு தேவையானது. we know delta G0 is equal to minus RT ln of KQ. இப்போ இந்த delta G0 greater to 0 னா இந்த whole greater to 0 இருக்குமா? இந்த whole greater to 0 இருக்குமா? அப்போ உங்களுக்கு மைனஸ் இங்க எழுதுறேன்டா, போர்டு பத்தல, minus RT ln of KQ
is greater than 0. RT ln எல்லாத்தையும் கட் பண்ணிருங்க. இதெல்லாமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா these are all constants. விட்டுப்புடி. ஃபைனலா minus KEQ is greater than 0. அப்ப KEQ என்னவா மாறும்? KEQ is actually less than 0. கரெக்டா? ரைட்டா? இப்போ நமக்கு delta G not greater, KEQ lesser அப்படின்னு தெரிஞ்சிச்சு. And so the correct answer is மக்களே, the correct answer is option B. Option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததா, which of the following is incorrect for an ideal solution? ஒரு ideal solution பொறுத்தவரை எது தப்பு? தப்பு 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 அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்க பாப்போம். ஹரிஹரன், நம்ம கிளாஸ் பசங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. Without the fruit of wisdom, there is no fruit to live. எங்க இருந்துதான் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? ரூம் போட்டு யோசிப்பீங்களோ? சீரியஸ்லி மேன். ஆதி கண்டிப்பா தரேன் கண்ணா. ஆக்சுவலா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஐ வில் ஷோ இட் டு யூ. ஐ வில் எக்ஸாக்ட்லி ஷோ இட் டு யூ. டே கோச்சுக்காதீங்க, கோச்சுக்காதீங்க. என்ன மேம் மீண்டுமா மீண்டும் மீண்டுமான்னு கோச்சுக்காதீங்க. தெரியாதவங்களுக்காக சொல்றேன், சரியா? சோ டேக்கண்ணா, நாளைக்கு இந்த லைவ் இருக்குடா. நம்ம ரீநீட் கெமிஸ்ட்ரிக்கான கெஸ்ட் பேப்பரை கண்டக்ட் பண்றோம். ஸோ மறக்காம வந்துருங்க, ஓகேவா? ரைட். ஸோ டேக்கண்ணா, ஆக்சுவலா இப்போ இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா, கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதை கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா இங்க மோரை தட்டணும். தட்டினதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கா நம்ம ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் லிங்க் இருக்கும். இதுல உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ், டெஸ்ட், கண்டென்ட் லைப்ரரி, அதாவது புக்ஸ், அப்புறம் டவுட் சால்விங் செஷன் சொல்லி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இது ஆக்சுவலா இப்பவும் நீங்க நான் பேச சொல்ல மாட்டேன், கம்பெனி ரகசியம். ஸோ வெளியில கோச்சிங் சென்டர்ஸ்ல 1000, 2000, 5000, 10,000 வாங்கிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்காக அதே ரீநீட் கிராஷ் கோர்ஸை ஃப்ரீயா இங்க கொண்டு வந்திருக்கோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பை நவ் கொடுத்தீங்கன்னா போதும். யூ வில் கெட் இன் டு இட். அண்ட் இந்த ரீநீட் கிராஷ் கோர்ஸ்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ், டெஸ்ட், கண்டென்ட் லைப்ரரி, எல்லாம் டவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க ஃப்ரீயா இருக்கும்டா. எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஜெய்சாய், என்ன கேட்டீங்களா கண்ணா? ஐ மிஸ்ட் இட், ப்ளீஸ் டெல் மீ ஒன்ஸ் அகைன். அண்ட் ரெண்டாவதா டெலிகிராம் குரூப் இருக்கும். இங்கதான் மெட்டீரியல் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆதி நீங்க கேட்டீங்க இல்லையா, திஸ் இஸ் ஆர் டெலிகிராம் குரூப். இங்கதான் நான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தருவேன், சரிங்களா? ஓகேவா? ரைட்டா? எஸ், ஓகேடா கண்ணா. அண்ட் கூடவே நம்ம ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கே தெரியும். யாராச்சும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன்ப்பா, பாத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலா யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேதாந்துல நீட்டோ, ஜேஇஓ இல்ல ஃபவுண்டேஷன் கோர்ஸோ சேர்றாங்கன்னா தென் அவங்களுக்காக IVSAT ஸ்காலர்ஷிப் இருக்கு. சும்மா போய் 1 லட்சம் 2 லட்சம்னு மத்த சென்டர்ஸ்ல கொடுக்குற மாதிரி கொடுக்க சொல்லாதீங்களா. IVSAT எழுத சொல்லுங்க. எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்களோ அவ்வளவு பெர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ண சொல்லுங்கடா கண்ணா. பரமா யூஸ் பண்ண சொல்லுங்கடா டே, ஓகேவா? எஸ் கீர்த்திகா, கிளாஸ்லாம் முடியல, அதுக்குள்ள மோட்டிவேஷன் ஸ்பீச்சா? இன்னைக்கு நல்லா தானே போயிட்டு இருக்கு, அப்புறம் என்ன? வாங்க 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 வாங்க. ஓகே, சோ டெலிகிராம்ல உங்களுக்கு நோட்ஸ் தான் தர மாதிரி இருக்கும், பாத்துக்கோங்க. which one of the following is incorrect for an ideal solution? ஐடியல் சொல்யூஷனை பொறுத்தவரை இதுல என்ன தலைவா தப்பா சொல்லியிருக்காங்க? no worries கீர்த்திகா, just for fun ரா. டேய் இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. I am just doing this for fun, okay? So ideal solution பொறுத்தவரை the reaction will be spontaneous. அப்போ delta H0, delta V0, இதனால delta U கூட 0ன்னு சொல்லிடலாம், delta P கூட 0ன்னு சொல்லிடலாம். பட் delta G, delta S இவங்க மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க கோபால். delta G is less than 0, அப்போதான் இவன் spontaneous. delta S is greater than 0, அப்போதான் randomness எகுரும். And so option A is not the right statement but the right answer. ஓகேவா? கிளியரா? guys me only right ஆதி. எனக்கு டே ஆதி, இது நீங்க இல்லடா, இது வேற ஆதி, ஓகேவா? வேற ஆதி இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரே ரைமிங்ல போதோ. அதாவது
வேற ஆதி இதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த ஒரு கொஸ்டினை கேட்டாங்க, நோட்ஸ் எங்க கிடைக்கும்னு. சோ அதான் இங்க நான் சொன்னேன். ஓகேவா, ரைட்டா? So guys, please take a note of it, Rakana. This is like super duper important. So note பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ் தோ ஆதி, நம்ம ஆதி இப்போ நான் தான் அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. I am buffering actually. Yes, nota அடுத்ததாக the solubility of AgCl when KSP is below in a 0.1 m NaCl solution would be what? NaCl solution would be what? சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸிடா, எல்லாருக்கும் தெரியும். காமன் அயான் எஃபெக்ட வச்சு சொல்லணும்னா AgCl பொறுத்தவரை இட் ஹாஸ் Ag, அதுக்கு ஒரு S போட்டுருவோம், Cl அதுக்கு ஒரு S போட்டுருவோம். எப்படி நம்மளோட ஒரு இந்த விவேக் காமெடி பாத்திருக்கீங்களாடா? யூ மஸ்ட் ஹவ் சீன் இட். விவேக்கு வந்து பொண்ணுங்க பேசுறது எல்லாம் கேட்கும், சரியா? அப்போ வீட்டுக்கு வந்தப்போ பாட்டி வந்துட்டு தாத்தாக்கு தவசம்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ மைண்டுக்குள்ள நீ இந்த மாதிரி ரொம்ப ஆட்டம் போட்டதுனால்தான் உனக்கு ஒரு பாயசத்தை போட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் விவேக்குக்கு எல்லாம் கேட்டுச்சுன்னு பேசும்போ இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுருவோம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் ஏஜிக்கு ஒரு எஸ் போடுங்க, குளோரினுக்கு ஒரு எஸ் போடுங்க. பிகாஸ் ஆல் திஸ் இஸ் சார்ஜ் இல்லாத, யூனோ, பிளஸ் பிளஸ் ஒரே ஒரு சார்ஜ் இருக்கக்கூடிய அயான்ஸ், சரியா? சோ Ag பிளஸ்க்கு ஒரு எஸ் போட்டாச்சு, Cl மைனஸ்க்கு ஒரு எஸ் போட்டாச்சு, அங்க ஒரு பாயாசத்தை போடுற மாதிரிதான் இத ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா solubility product is equal to S square. இப்போ solubility product KSP உங்களுக்கு தெரியும், S மட்டும் கண்டுபிடிச்சா போதும், கடகடா குடுகுடுன்னு ஆன்சரை கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க பாப்போம். எஸ், விசில் மூவி. ஆஹா, எனக்கு மூவி எல்லாம் தெரியாது, காமெடி மட்டும் தான் தெரியும். ஓகே, பட் எஸ், தேங்க்யூ தமிழரசி, தேங்க்யூ சோ மச் ராகனா. சோ அதனால S is equal to root of KSP. KSPக்கு ரூட் எடுங்க மக்களே, 1.6 into 10 to the power minus 10. இப்ப ரூட் எடுத்தீங்கன்னா what will be the answer? டேய், ஐயோயோ, அந்த பாட்டியே தெரியாமலா இருக்கீங்க? இன்னுமா? அந்த 1.6 into 10 to the power minus 10 வரும். அதை நீங்க என்ன பண்றீங்க, கான்சென்ட்ரேஷனால டிவைட் பண்ணும், சரியா? அதான் முக்கியம், மிஸ் பண்ணிடாதீங்க. டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி கிடைக்கும். நில்லுங்க, நான் அந்த பாயாசம் பாட்டிய காமிக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் ரிமெம்பர் இட். இஃப் நாட், ஐ வில் ஷோ இட் டு யூ. பாயாசம், காமெடி, பாட்டி அண்ட் விவேக். பாத்தீங்களா என்ன வேலாம் நான் சர்ச் பண்றேன்னு? தோ இந்த ஸ்டோரி ஞாபகம் இருக்கா? ஹேவ் யூ கைஸ் சீன் இட்? இந்த மாதிரி தாத்தாக்கு தவசம் பண்ணிட்டு கடைசியில இவனுக்கும் இந்த சீன்ல தான் இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுடலாம் அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? எஸ், பாத்திருக்கீங்கன்னா ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. எஸ், பார்த்தது இல்லையாடா? பாத்திருக்கீங்கன்னா ஒரு ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம் கமெண்ட் செக்ஷன்ல. இந்த பாட்டி தான் நான் சொன்ன அந்த பாட்டி. ஓகே, சோ அந்த பாயசத்தை போட்டுடலாம்னு சொல்ற மாதிரி நம்ம இங்க KSPக்கு இவனுக்கு ஒரு எஸ், இவனுக்கு ஒரு எஸ் போட்டு விட்டோம். சோ the final answer is பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதுக்கு வெக்கம் விட்டு போகல. ஓஹோ, வடிவேலு டைலாக்கா? So option C is the right answer. Option C is the absolute correct answer. Mass. இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போலாம். Here you go with the next question. Elements X and Y combine to form two compounds XY2 and X3Y2. If 0.1 mole of XY2 weighs 10 gram and 0.05 mole of X3Y2 weighs 9 gram, atomic weights of X and Y என்ன? இந்த क्वेश्चन ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்திருக்கோம். சோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்காடா? மேம், ப்ரெடிக்ஷன் டுமாரோ இஸ் இன்னஃபா? கமலேஷ், எல்லா கிளாஸுமே உங்களுக்கு வேணும்டா, ஒண்ணு மட்டும் பார்த்தா மார்க் அடிச்சிரும்னு நினைக்காதீங்க. யூ ஷுட் வாட்ச் ஆல் த கிளாஸஸ், சரியா? மிஞ்சி போனா 1-2 மணி நேரம் தான் நம்ம கெமிஸ்ட்ரிக்கு கொடுக்குறோம்.
அந்த டைம் எனக்கு கொடுங்க. 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் 3 மணி நேரம் எனக்கு தாங்க. ஐ வில் ப்ரொடியூஸ் யூ ரிசல்ட். நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேனே, எல்லா கிளாஸ்க்கும் வரவங்க நான் சொல்றதெல்லாம் செய்யறவங்களுக்கு 150 பிளஸ் கிடைக்கலன்னா அப்புறம் என்கிட்ட வந்து கேளு. சீரியஸ்லி ஐ எம் டெல்லிங் டா. ஓகேவா? கிளியரா? எஸ். ஓகே. இப்போ டேக்கனா the concept is very simple ரா. நமக்கு என்ன தெரியும்? காமன் அயன் எஃபெக்ட் is none other than your KSP வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். KSP வேல்யூ உங்களுக்கு இங்க தெரியும். கரெக்டா? இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ரூட் ஆஃப் S is equal to root of KSP ன்னு சொல்லி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆர் இங்க உங்களுக்கு KSP வேல்யூ இருக்குல்ல, இத கான்சென்ட்ரேஷன் வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். you will get the answer. ஓகேவா? So if you multiply it, what will be the answer? 1.6 into 10 to the power minus 9. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? டவுட் இல்ல? இப்போ அடுத்த क्वेश्चन ராக்கனா, xy ரெண்டு எலிமெண்ட் கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஆவறதுனால xy 2 x3 y2 ன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் உருவாகும். இங்க xy2 ஓட மாஸ் கொடுத்திருக்கான், x3 y2 ஓட மாஸையும் கொடுத்திருக்கான். ஃபைனலா நம்ம x ஓட மோலார் மாஸ் என்ன, y ஓட மோலார் மாஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். சரியா? சோ கண்டுபிடிச்சிடலாமா? ஹியர் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம், xy2 ஓட வெயிட் கொடுத்திருக்கானா? கரெக்ட்டா? xy2 ஓட வெயிட் கொடுத்திருக்கானா? So please consider this as x plus 2y is equal to 10 கிராம் கொடுத்திருக்கானா? அதனா 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? 10 கிராம் கொடுத்திருக்கானா? அதனா 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 100. ஓகேவா? இப்போ x plus 2y gives 100 னா similarly x3 y2 க்கு ஃபார்முலா எடுத்துக்கலாமா? x3 y2 க்கு ஃபார்முலா எடுத்துக்கலாமா? x3 3x plus y2 2y weight 9 கிராம். 9 கிராம் சொல்லும்போது இது 0.1 மோல்ங்கிறதுனால நான் 100 ன்னு எடுத்துக்கிறேன். 10 and இதுவும் சேர்த்து 100 ன்னு எடுத்துக்கிறேன். Similarly 0.05 and 9 எடுத்துக்கிட்டேனா what will be the answer ராகனா? What will be the answer? It will be 180. இப்போ உங்களுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா 2y கட் ஆயிரும். x minus 3y will give you 2x is equal to minus 2x is equal to minus 80. or x எவ்வளோடா கண்ணா? what is the value of x மக்களே? what is the value of x? it is 40. இப்போ x 14 இங்க மட்டும் தான் இருக்கு, அதனால ஆப்ஷன் B. or x வேல்யூவை திருப்பி இந்த ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல போட்டு நீங்க y கண்டுபிடிச்சலாம். கிளியரா? கிளியரா? bro just comment sectionல எல்லாரும் ஃபயர் போட்டு பிரீத்தி வந்து. okay ராகனா. so is it clear? doubt இல்லல? right? Option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததாக, the number of electrons delivered at the cathode during electrolysis by a current of 1 amps in 60 seconds is by a current of 1 amps in 60 seconds. என்னவா இருக்கும்? ஒருவேளை இருக்குமோ? இதுக்குன்னா யோசிச்சு பாருங்க. இங்க கரண்ட் 1 amp, டைம் 60 செகண்ட். நமக்கு ஐடி தான் ஃபார்முலான்னு தெரியுமா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஐடி தான் ஃபார்முலான்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் சார்ஜை கண்டுபிடிச்சிருவோம். Q is equal to IT. IMT 1 amp 60 செகண்ட் மல்டிப்ளை பண்ணா 1 into 60 is 60. So Q value 60 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இங்க 60 கூலம்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 60 கூலம்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? It is 60 divided by charge of an electron 1.6 into 10 to the power minus 19. ஈக்குவேட் பண்ணுங்க பாப்போம். நமக்கு ஓவரால் சார்ஜ் 16 தெரியும். இந்த 60ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க டோட்டல் சார்ஜ் டிவைடட் பை சார்ஜ் ஆன் an electron டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா what is the answer ராகனா? what is the answer? the answer is ரெண்டுத்தையும் அடிச்சு போட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 3.7 வருதா? எஸ். இந்த ஆக்சுவலா 0.3 மேல வரணும். சரியா?
or 30 அப்படின்னு மேல வரும், 37 something மேல வரணும். இந்த 10 to the power minus 19 மேல கொண்டு போனீங்கன்னா plus 90, அதை ஈக்குவேட் பண்ணேன்னா 10 to the power 20 அப்படின்னு எடுத்துக்கலாம். And so option D is the right answer. Option D is the absolute correct answer. Rakana, is it clear? Is it clear? Yes. அடுத்ததாக நான் காமிக்கிற question, இவன் சவகாசம் நமக்கு வேணுமா? இவன் சவகாசம் நமக்கு தேவையா? சொல்லுங்க. எஸ், வேணும் வேணும். ஏன்? போரிக் ஆசிடா, அது பி பிளாக்ல காம்பவுண்ட்ஸ்ல வரும், நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்க கூடாது. இதுல பேசிக்கா ஆசிட் பேஸ் கான்செப்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கான். கரெக்டா? உடனே சொல்லிடக்கூடாது இவனோட சங்காத்தமே எனக்கு வேணாம், சவகாசமே எனக்கு வேணாம், ஆளை விட்ரா சாமின்னு சொல்லக்கூடாது. திஸ் இஸ் அ வெரி பேசிக் கான்செப்டா. தடிக்கு விழுந்தா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? சோ அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின். சோ சொல்லுங்க பாப்போம், ஏன் இவனை போரிக் ஆசிட்னு நம்ம சொல்றோம்? பிகாஸ் அவன் OH தண்ணி கிட்ட இருந்து தண்ணி OH கொடுத்தா தா 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 அப்படின்னு சொல்லி வாங்கிப்பான். அதனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அவன் OH மைனஸ் வாங்கிட்டு H பிளஸ் கொடுப்பான், OH மைனஸ் வாங்கிட்டு H பிளஸ் கொடுப்பான். கிளியரா? கிளியரா? இஸ் இட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? எஸ், பர்ஃபெக்ட்ரா, பர்ஃபெக்ட்ரா, பர்ஃபெக்ட்ரா. எஸ், நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன், அதேதான். அடுத்ததாக AlF3 soluble in HF only in the presence of KF. எத்தனை Fடா? This is due to the formation of, என்ன காரணம்? This is due to the formation of what? இதுக்கனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இங்க உங்களுக்கு AlF3, அங்க அலுமினியம் வந்துட்டு 3 ஃப்ளோரின், 3 ஃப்ளோரினுக்கு -3னா அலுமினியம் +3ல இருக்கு. இந்த +3 அலுமினியம் மேக்ஸிமம் எவ்வளவுக்கு போக முடியும்? இந்த +3 அலுமினியம் மேக்ஸிமம் +6க்கு போக முடியுமா? கரெக்டா? அப்போ Al3 Al6 வரைக்கும் போலாம், அதுக்கு மேல போக முடியாது. சோ இங்க யாரு Al6 வச்சிருக்கான்னு கண்டுபிடிங்க, ஆன்சர் கிடைச்சிரும். யாரு Al6 வச்சிருக்கா? இங்க F6 தான், -6, Alக்கு +6. And so option C is the right answer. Option C is the absolute correct answer. புரிந்ததா? ஷகானா, இப்போ கான்செப்ட் புரிஞ்சுச்சாடா கனா? இஃப் எஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. ரொம்ப ஈஸி கான்செப்டா. கொஸ்டின் தான் அண்டா குண்டா சைஸுக்கு கொடுப்பாங்க, கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? கொஸ்டின் தான் பார்க்க என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா மாதிரி இருக்கும், கான்செப்ட் தெரிஞ்சா ஈஸியா ஆன்சரை சொல்லிடலாம். ஓகேவா? ரைட்டா? எஸ், ஓகே மக்களே. அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா, zinc can be coated on iron to produce galvanized iron, but the reverse is not possible. அதாவது ஜிங்க்கு மேல அயனை கோட் பண்ணலாம், ஆனா அயனுக்கு மேல ஜிங்க கோட் பண்ண முடியாது. காரணம் என்ன? சாரி, மாத்தி சொல்லிட்டேன். அதாவது நான் சொல்ல வந்தது என்னன்னா, அயனுக்கு மேல ஜிங்க கோட் பண்ணலாம், ஜிங்க் கேன் பி கோட்டட் ஆன் அயன். ஆனா ஜிங்க்குக்கு மேல அயனை கோட் பண்ண முடியாது. இதுதான் தெளிவான விளக்கம். காரணம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மின்ட் ஷாக்கா, என்னாச்சு கமலேஷ் உங்களுக்கு? காரணம் என்ன? ஏ ஃபார் அடாவட்டி தான். சூப்பர் ராக்கனா, சூப்பர் ராக்கனா மாஸ்டர். ஆல்வேஸ் ரிமெம்பர், எப்பவுமே கீழே இருக்கிறவனுக்கு லோ, கீழே இருக்கிறவனுக்கு லோ நெகட்டிவ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இருக்கணும். அவனுக்கு மேலே இருக்கிறவனுக்கு ஹை எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இருக்கணும், நெகட்டிவ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோ ப்ளீஸ், தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலேனா ஹை, கீழேனா லோவு. மேல இருக்கிறவனுக்கு ஹை நெகட்டிவ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இருக்கணும், கீழே இருக்கிறவனுக்கு லோ நெகட்டிவ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இருக்கணும். அதனால the correct answer is option A மக்களே. option A is the right answer. உண்மையிலேடா, சீரியஸ்லி, lots of love. எங்க லவ் தெரியுது? எஸ், இங்க தெரியுது. lots of love டாக்கனா வேற லெவல்ல ஆன்சர் பண்றீங்க. வெரி குட் மை டியர். செம்மையா ஆன்சர் பண்றீங்க. உண்மையிலேயே
I am so happy to see that these many guys are answering it effortlessly. அசால்ட்டா ஆன்சர் பண்றீங்க. எனக்கு பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சோ வாங்க அதே மாதிரி அடுத்த क्वेश्चनக்கு போலாம். Yes my dear. Thank you. அடுத்ததாக hybridization of nitrogen in NO2 plus, NO3 minus and NH4 plus is. டே அந்த லவ்ஸ் மட்டும் ஒரு தடவை இங்க பாத்துறட்டுமா? ஒரு சந்தோஷமான விஷயம். Can I see your loves in here? இங்க பாத்துடலாமா? Are you all okay? பாத்துடலாமா? இங்கவே கமெண்ட் செக்ஷன் போட்டு ஆஹா ஒரே தடவை சொல்றீங்களாடே. love you too டாக்கண்ணா. சாரங்கி seriously lots of love sarangi love you aha செம்ம ஹாப்பி. குமுதா ஹாப்பி என்னாச்சு நீ சொல்ற மாதிரி. பிரமிளா மேம் ஹாப்பி என்னாச்சு. சூப்பர்ரா. ஆனா என்ன இவன் தான் மூவ் ஆகல. வந்துட்டான்ல. So love you lots டாக்கண்ணா. கீர்த்திகா, நீலம், சாசுகே, பிரீத்தி, பொண்ணு, அபி, மிஸ் அனீஷ், என்னது ஆசாத், ஜனனி, வர்ஷிதா, ஷஹானா, நேத்ரா, விஷாலி, முகேஷ். தேங்க்யூ டாக்கண்ணா. சேம் ஹியர். கர்ஷின் என்னமோ ஆயிடுச்சு. சரி வாங்க. I'm so happy to see. Literally, I'm extremely happy to see da. வாங்க அப்படியே அடுத்த क्वेश्चनக்கு போலாமா? சோ இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. சராங்கே my dear. Lots of love my dear. Thank you. ஆஹா. I'm blessed to have you guys, literally. உண்மையிலே. Yes. So இந்த क्वेश्चनக்கு வாங்களேன். NO2 plus, NO3 minus and NH4 plus. ஓகேவா? ஆஹா. நம்மானிஸ். ஓகே. இப்போ NO2 plus பொறுத்தவரை நைட்ரஜன் டபுள் பாண்டடோ. இப்போ டோட்டலா 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கா? 2 சிக்மா பாண்ட்ஸ் இருந்தா the hybridization is sp. அடுத்ததா NO3 minus பொறுத்தவரை N டபுள் பாண்டோ ஒரு சிங்கிள் பாண்டடோ மைனஸ். இவனுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் இருக்குண்டாக்கனா டோட்டலா 1 2 3 3 பாண்ட் இருக்கு. சரியா? 3 பாண்ட் இருந்துச்சுன்னா what is the hybridization? It is sp2. ஃபைனலா NH4 plus ன்னு சொன்னோம்னா டோட்டலா 1 2 3 4 பாண்ட் இருக்கு. ஸ்டெரிக் நம்பர் 4னா 4 சிக்மா பாண்ட். ஸ்டெரிக் நம்பர் 4னா obviously lots of love கமலேஷ். தருண் yes டாக்கனா. lots of love. yes. so 4னா it is sp3. just அந்த ஸ்டெரிக் நம்பருக்கு தகுந்த மாதிரி ஹைபிரிடைசேஷன் போடணும். 2னா ஒரு s ஒரு p, 3னா ஒரு s 2p, 4னா ஒரு s 3p. ஓகேவா? சோ அதனால option D is the right answer. Option D is the absolute correct answer dakana. Anytime Kamlesh. Thank you so much my dear. Yes. இப்போ அடுத்ததாக which of the following fluorocompounds is most likely to behave as Lewis base? இதுல எந்த fluorocompound ஓகேவா? எந்த fluorocompound is most likely to behave as Lewis base? யாரு Lewis base மாறி இருப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். யாரு Lewis base மாறி இருப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். B A C C A A மாத்தி சொல்றீங்களேடா டேய். always remember Lewis base na அவன்கிட்ட கண்டிப்பா lone pair of electrons இருக்குமா? கரெக்டா? இப்ப இங்க பாருங்க SAF4 group number 40 கண்டிப்பா வர முடியாது. group number 14 4 valence electron கண்டிப்பா வராது.
BF3 3 valence electron, PF3 group 15, so 5 valence electronல 3 தான் bond make பண்ணிருக்கு, மிச்ச 2 வந்துட்டு lone pair இருக்கு. CF4 கார்பனும் 4 valence electron 4மே bonded இருக்கு. அப்ப யார்கிட்ட இங்க lone pair of electrons இருக்கு? Option C PF3. காரணம் 5 valence electron இருக்கு, அதுல 3 bond ஆச்சுன்னா 3 இப்படி bond ஆச்சுன்னா மிச்ச 2 இங்க இருக்கும். Is it clear? Is it clear? Yes. So the right answer is option C is the right answer. Option C is the absolute correct answer. Okay வா? Right? டேக்கனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. தூக்கம் வரலாம், தப்பு கிடையாது. தூக்கம் வரலாம், தப்பு கிடையாது. பட் thank you கர்ஷன் மேம், கிளாஸ் பார்த்தாதான் என்னோட ஸ்ட்ரெஸ்லாம் பறந்து போய் கான்ஃபிடன்ஸ் வருது. லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ சோ மச் மை டியர். உண்மையிலே கேட்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தட் இஸ் வை வி ஆர் ஹேவிங் திஸ் சார்ட் ஆஃப் செஷன் ராடே. ஓகே, ஸோ நம்ம ஜாலியா படிக்கலாம், மென்டலி ஆக்டிவா படிக்கலாம், சூப்பரா ரிசல்ட் வாங்கலாம். சரியா? டோன்ட் வரி. I have 12 years of experience. I've worked with the top firms. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், கண்டிப்பா நம்ம படிக்கிறது வீண் போகாது. You will get the best results. ஓகேவா? கரெக்டா? ஸோ ரிலாக்ஸா படிங்கடா டி, நான் மத்தத பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन, which of the following pairs of ion is isoelectronic and isostructural? இப்போ ஐசோனா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஐசோனா சேம்னு அர்த்தம். எலக்ட்ரானிக்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு அர்த்தம். ஸ்ட்ரக்சரல்னா சேம் ஸ்ட்ரக்சர் உடையதுன்னு அர்த்தம். இப்போ சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேம் ஸ்ட்ரக்சரை வச்சிருக்கிறோம் யாரு அப்படிங்கறதா நீங்க கண்டுபிடிக்கணும். சோ கண்டுபிடிச்சிடலாமா? எஸ். தேங்க்யூ அனீஸ். தேங்க்யூ சோ மச் ராகனா. தேங்க்யூ சோ மச் கர்ஷன். தேங்க்யூ சோ மச் எவ்ரிவன். எஸ். சோ ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் சேம் ஸ்ட்ரக்சரையும் உடையது யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும். டே யோசிச்சு பாருங்கடா, 2 பேருக்கும் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், அதை வச்சே ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சோ வாட் இஸ் த ரைட் ஆன்சர் மை டியர்? ஆப்ஷன் ஏவா? ஷூரா? 2 பேரும் சேம் ஷேப்போட இருக்கணும். ஏல சேம் ஷேப் இருக்கானு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இங்க ClO3 மைனஸா குளோரின் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 1 2 3 4 5 6 7 எலக்ட்ரான் இருக்கும். அதுல டபுள் பாண்டடோ O மைனஸ் வரதுனால சிங்கிள் பாண்டடோ. கரெக்டா? இதுவே SO3 2 மைனஸ் எடுத்தீங்கன்னா எஸ் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுல 2 மைனஸ்னு சொன்னதுனால ஒரு சிங்கிள் பாண்டடோ கரெக்டா, ஒரு டபுள் பாண்டடோ இருக்கும். ரைட்? which means இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. here you have one lone pair, here also you have one lone pair, right? but ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அடிக்கிற மாதிரி தெரியலையா? ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இடிக்கிற மாதிரி தெரியலையா? ஏன்னா ஆப்ஷன் பி பாருங்க, you should have same number of electrons as well. அதையும் கன்சிடர் பண்ணும். ஆப்ஷன் பி பார்த்து சொல்லுங்க. ஏவா பியா? ஆப்ஷன் பியும் பார்த்து சொல்லுங்க. I have a bond. சரி, எனக்கு இதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். This is your task for the day. ஏவா பியா? I'm not going to give you answers. You have to tell me whether it is A or B. A or B. சரியா? கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? எஸ். ஓகேவா? என்னாச்சு கண்ணன்? What happened? அடுத்ததா regarding beryllium, which one of the following statement is incorrect? beryllium பொறுத்தவரை இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் incorrect அப்படின்னு கேட்டிருக்கான். சோ கண்டுபிடிச்சிடலாமா? देखना யோசிச்சு சொல்றா. beryllium chloride பொறுத்தவரை double bonded Cl கரெக்டா? சோ beryllium chloride பொறுத்தவரை
அவன் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இருப்பான். அண்ட் இவன் ஹைட்ரலைஸ் ஆவானா ஆக மாட்டானா? ஹைட்ரலைஸ் ஆவானா ஆக மாட்டானா? சொல்லுங்க பாப்போம். ஆவானா ஆக மாட்டானா? இட் வில் ஹைட்ரலைஸ். ஆக்சுவலா இங்க following statement is incorrect னு கேட்டிருக்காங்க. It will readily hydrolyze. Rarely இல்ல, readily hydrolyze. கரெக்டா? கரெக்டா? Due to its bonding nature. So அதனால option D is the wrong statement but right answer. இது தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்கடா. ஓகேவா? ஓகேவா? Because beryllium chloride is a salt. Salt will readily hydrolyze. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். Because it is a strong electrolyte. சரியா? So அதனால option D is the right answer but the wrong statement. Clear? Is it clear so far? Is it clear so far, Ragana? Yes. Ma'am, என்ன time சொல்லுங்க please. Kirtika, we will continue this class for the next 10-15 minutes. ஓகேவா? அடுத்த ஒரு 10-15 நிமிஷம் தான்டா, அவ்வளவுதான் கிளாஸே இருக்கும். அதுக்கப்புறமா we will wind up. So அடுத்த 10-15 நிமிஷம் கடகடா குடுகுடுன்னு சால்வ் பண்ணிடலாமா? எஸ். சோ இங்க ஏன் பெர்லியம் குளோரைடுக்கு ஆப்ஷன் டி தான் ராங் ஸ்டேட்மெண்ட் சொன்னேனா, பெர்லியம் குளோரைடு இஸ் a salt. You should always understand that all strong acids, all strong base and all salts, இவனுங்க எல்லாருமே they are all strong electrolytes. And strong electrolytes ஓட வேலையே என்ன? ஒரு சால்வெண்ட்ல டக்குன்னு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயானை ப்ரொடியூஸ் பண்றதுதான். அப்போ கண்டிப்பா வாட்டர்னால யாரு டக்குன்னு ஹைட்ரலைஸ் ஆவா? சால்ட் ஆன பெர்லியம் குளோரைட் தான் ஹைட்ரலைஸ் ஆவா. அண்ட் சோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? எஸ். ஓகே ஓகேடா கண்ணா, ஃபைன். இப்போ அடுத்ததாக பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் வைக்கலாம்டா கண்ணா, பட் நாட் நோ. ஓகே, ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் லைக் டிஃபிகல்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். when we come to moderate level I will give you boys versus girls. சரியா? கோச்சுக்காதீங்கப்பா. பட் கண்டிப்பா நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வைக்கலாம். இப்போ இல்லை, இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? So hot concentrated H2SO4 is a moderately strong oxidizing agent. Which reaction does not show its oxidizing behavior? இதுல எந்த ரியாக்ஷன் H2SO4 ஓட ஆக்சிடைசிங் பிஹேவியரை காமிக்கலன்னு கேட்டிருக்காங்க. சோ கண்டுபிடிச்சிடலாமா? கடகடா குடுகுடுன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். டே லைக் பண்ணாத அன்பர்கள் நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா முதல்ல செஷனை லைக் பண்ணுங்க. பிகாஸ் கைஸ் யூ நோ தட் இப்போ நம்ம 165 லைக்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 15 லைக்ஸ் தான் டு ரீச் 180 வேணும்னா கண்ணா லைக் பண்ணிரு. அண்ட் இப்போ இதுல யார் ஆக்சிடைசிங் பிஹேவியரை காமிக்க மாட்டாங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. டெக்கண்ணா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு இடத்துல நம்மளோட H2SO4க்கு பக்கத்துல இருக்கிறவனோட ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகலையோ? ஏன்னா ஆக்சிடைசிங் பிஹேவியர்னா அவன் வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா H2SO4 இருப்பான்னு அர்த்தம். which means H2SO4க்கு பக்கத்துல இருக்கிறவனோட ஆக்சிடேஷன் நம்பர் ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப ஒண்ணு இன்க்ரீஸே ஆகல ஆர் குறைஞ்சிருச்சுன்னா H2SO4க்கு இல்ல, அவனுக்கு பக்கத்துல இருக்கவனுக்கு சேமா இருக்கு ஆர் குறைஞ்சிச்சுன்னா அவன் தான் கரெக்டான ஆன்சர். அப்போ இந்த क्वेश्चन நல்லா கவனிச்சு பாருங்க. CF2 CSO2 மாறி இருக்கு. இங்க கால்சியம் இஸ் 2+, இங்கேயும் கால்சியம் இஸ் 2+. ஆக்சிடேஷன் நம்பர் மாறி இருக்கா கண்ணா? மாறலே. அதனால the right answer is option A. Option A is the right answer. Option A is the absolute correct answer. நம்ம கீர்த்திகா சொல்ற மாதிரி கப்பு முக்கியம் பிகளே, ஆக்சிடேஷன் ஏஜென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் கான்செப்டும் முக்கியம் பிகளே. ஓகேவா? ரைட்டா?
A for Azad. Azadே ஃபேமஸ் ஆயிட்டீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட். அடுத்ததாக அடுத்த question, which of the following pairs of d orbitals have electron density along the axis? யாருக்கெல்லாம் along the axis electron density இருக்கு? டேகனா இந்த question வந்தாவே எனக்கு வரையறது ரொம்ப பிடிக்கும்டா. ஏன்னா இதுல அழகா வரைஞ்சு காமிக்கலாம். எல்லாரும் ஒரு இயேசு கிறிஸ்தவரே, ஆண்டவரே எங்களை ஜெபியுங்கள், காப்பாத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 எக்ஸ் மார்க்க 5 பிளஸ் மார்க்க போட்டு விடுங்க பாப்போம். 5 பிளஸ் மார்க்க எல்லார் நோட்லயும் இப்ப போட்டு விடுங்க பாப்போம். சோ ஒன்னே அட ஏன் நான் போடுற கோடெல்லாம் கோணலாவே வருது. எனிவேஸ் ஒன்னே, ஓகே, 2 3 இவனை அப்படியே நான் கொஞ்சம் மேல பொட்டி போடுறேன். ஃபைன். கூடவே கீழே 4 5 எக்ஸ போட்டுட்டீங்களா? 5 எக்ஸ போட்டாச்சா? டே கமெண்ட்ல போட சொல்றல, உங்க நோட்ல போட சொன்னேன்டா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா. இப்போ நமக்கு மொத்தம் டி ஆர்பிட்டால 5 ஆர்பிட்டால் இருக்குன்னு தெரியும். என்னென்ன? 1 dxy, 2வது dyz, 3வது dxz, 4வது dx² minus y², and 5வது dz². இவனெல்லாம் தெரியும்ல? எஸ், இவனை மட்டும் நான் கேவலமா எழுதியிருக்கேன். ஸோ dx² minus y². இப்போ இங்க நீங்க என்ன பண்ணணும்? லோப்ஸை வரையணும். டி பிளாக் டி ஆர்பிட்டால் இஸ் டபுள் லோப் ஸ்ட்ரக்சர். இப்போ டபுள் லோப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது dxyக்கு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும், dyzக்கு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும், dxzக்கும் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இங்க xy dxyங்கிறதுனால xy, இங்க yz, இங்க zx. சரியா? இப்போ x² minus y² சொல்லும் போதும் z² சொல்லும் போதும் உங்களோட ஆர் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். அண்ட் இங்கே ஓர் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியும்டா. xy yz zx இவங்க 3 பேருக்கும் அந்த அவன் பேர் என்ன, அந்த பலூன் மாதிரி இருக்கானே, லோபு. லோபு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் த ஆக்சிஸ்ல இருக்கு. இட் இஸ் நாட் அலாங் த ஆக்சிஸ், இட் இஸ் ஆக்சுவலி இந்த ஏரியா. கரெக்டா? அப்போ dxy yx xz நீங்க 3 பேரும் அவுட்ராடே. யூ ஆர் நாட் இன் த ஆட்டம். பட் எங்க அலாங் த ஆக்சிஸ் இருக்கு? நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க 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 இங்க. சோ அதனால the correct answer is dx² minus y² and dz² along the axis. நாவே you should always remember இவங்க 2 பேரு. Option D is the right answer. ஓகேவா? நர்மதா, these are all questions which were previously asked in RE-NEET Ragana, so you can expect high expectation. ஓகேவா? ரைட்டா? டவுட் இல்லல? எஸ். ஓகே, அடுத்த क्वेश्चनக்கு போணும்னா here we go with the next part. The correct geometry and hybridization of 𝑥𝒑𝒄 is 𝑥𝒑𝒄 பொறுத்தவரை கரெக்ட் ஜியோமெட்ரி, கரெக்ட் ஹைபிரிடைசேஷன் எங்க இருக்கு? கரெக்ட் ஜியோமெட்ரி, கரெக்ட் ஹைபிரிடைசேஷன் எங்க இருக்கு? லாஸ்ட் क्वेश्चन ராடே. இத மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு சந்தோஷமா போய் வாழுங்க. சோ சொல்லு பாப்போம். டேக்கனா கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. 𝑥𝒑𝒄 பொறுத்தவரை 1 2 3 4 நம்மளோட இந்த விவேக் சார் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, இன்னும் சும்மா அச்சுட்டாண்டா அப்படின்னு, அந்த மாதிரிதான் 1 2 3 4 பாண்ட் பேர், மிச்சம் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, அது 2 லோன் பேர். அப்போ 4ம் 2ம் ஸ்டெரிக் நம்பர் எவ்வளோ? ஸ்டெரிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பிளஸ் லோன் பேர்.
which is equal to 4 plus 2 6 6 நாவே நம்ம தலைவி octahedral தான், and so octa sp3d2. option B is the right answer. clear-ஆ? புரிஞ்சுச்சா? இங்க ஷேப் கேட்கல, ஜியோமெட்ரி கேட்டிருக்கான், அதனால தான் ஸ்டெரிக் நம்பர் வச்சு நேரா சொல்லிட்டேன். இதுவே ஷேப் கேட்டானா அதுக்கு நம்ம அந்த டேபிள் காலமை யூஸ் பண்ணும். ஓகேவா? கிளியரா? ரைட்டா? எஸ். So B, bumblebee, nanda அது. So option B is the right answer. Option B is the absolute correct answer. So கண்ணா, இத்துடன் இந்த செஷன் நிறைவேறுகிறது. பட் இந்த செஷனை நம்ம திருப்பி ஒரு தடவை கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் 2 இயர்ஸோட பேப்பர் இருக்கு. ஸோ திருப்பி ஒரு தடவை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஆர் யூ ஆர் ஹாப்பி வித் த செஷன்? ஆமான்னா ஒரு குட்டி ஃபயரோ ஹார்ட்டோ இல்ல நம்ம தலைவி பிஏஓ போட்டு விடுங்க, பம்பிள் பிஏஓ. எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் அப்சரா. டேய், நீ யூஸ் பண்றது பெண்ணுடா, ஏண்டா பரமா படிடா. எஸ் எஸ், ஆஹா, நம்ம ஃபயர் சர்வீஸ் வந்துருச்சுடா, ஃபயர் சர்வீஸ் வந்துருச்சே. நம்ம பிரீத்தி ஆரம்பிச்சிட்டீங்களா? திருப்பி ஃபுல்லா கமெண்ட் செக்ஷன்ல ஃபயரா போட்டு தாக்க போடாங்க, நான் அதுக்கு முன்னாடியே தண்ணியை கொஞ்சம் ஊத்தி வச்சிடறேன் மேம் அப்படின்னு முன்னாடியே வந்துட்டாங்க. சூப்பர் சூப்பர்ரா கண்ணா, சூப்பர்ரா. சோ எஸ், ஆஹா ஆஹா ஆஹா, சூப்பர்ரா கண்ணா, மாஸ் 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 மாஸ். ஓகே, சோ இத்துடன் செஷன் முடிவடைகிறது. பட் இப்போ நீங்க எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம், டே நாம சும்மா கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணாவே பயங்கரமா ரிவைஸ் பண்ணுவோம். இதுல வேற ரீநீட் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு புரியுதா? ரீநீட் கொஸ்டின்ஸ் எவ்வளோ லைக் மாடரேட் டு டஃப் லெவல்ல வருதுன்னு உங்களுக்கு புரியுதாடா கண்ணா? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்? ஃபயர் 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 ஃபயர், சூப்பர்ரா சூப்பர்ரா. சோ என்ன பண்ணணும்? சூப்பர் தமிழரசி விஷாலி மாஸ்டர் கண்ணா, கரெக்டா சொல்லிட்டீங்க. சோ 1x 2x 3x. சோ நீங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் ரிவிஷன் நம்பர் 1. ரிவிஷன் நம்பர் 1ல நீங்க என்ன பண்ணணும்? இந்த வீடியோவை 2xல வச்சுட்டு இந்த क्वेश्चंस எல்லாம் ஆஃப்டர் டின்னர் நல்லா புதக்கான்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம், ஓகே, கொரட்டை விட்டுட்டு தூங்காம ஆஃப்டர் டின்னர் இந்த ரிவிஷன் பண்ணணும். 2xல கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணும். ஓகேவா? பண்ணிடலாமா? இதுதான் நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம். கொஸ்டின்ஸை உட்கார்ந்து இந்த வீடியோவை 2xல வச்சு சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் டே நாளை காலை செகண்ட் ரிவிஷன் ஒன்ஸ் அகெயின் 2xல வச்சு இதே கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண வேணாம், காலையில எந்திரிச்சு கேட்கணும். ஓகேவா? காலையில எந்திரிச்சு கேட்கணும். காலை மூணாவதா, ஐயோ நான் என்னமோ பண்ணிட்டேன், திருப்பி என் மேல கோச்சுட்டான்டா. ஆஹா, ஓகே. சோ மூணாவதா, ஹரிஹரன் அநியாயம் பண்ணாதடா டேய். மூணாவதா நம்ம பண்ண வேண்டிய விஷயம், மூணாவது ரிவிஷன். இதுக்கு என்ன பண்ணிடணும்? நாளை மாலை 7 மணிக்கு நம்ம லைவுக்கு வந்துடணும். பண்ணிடலாமா? இப்ப நான் 3 கொஸ்டின் ஹோம்வொர்க் தரட்டுமா? Will you all do the last 3 homework question? Yes. கமலேஷ் எனக்கு பதிலா வெள்ளக்கொடி காமிக்கிறாரு கமலேஷ். எஸ். கீர்த்தனா, டேய் நான் நெருப்ப நிறுத்திக்கிறேன்டா, நீங்க ஃபயர் சர்வீஸ நிறுத்துங்கடா, இங்க தண்ணி வளமா போயிட்டு இருக்குடான்னு சொல்லிட்டு கமலேஷ் வெள்ளக்கொடி காமிக்கிறாரு போலயே. எஸ், ஓகே 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 மை டியர். சோ இப்போ 3 ரிவிஷன் பண்ணிடலாமா? எஸ் ஆர் நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ப்ளே த கேமா? என்ன கேம்? வெளுத்து கட்டிருவேன். ஒழுங்கு மரியாதை ரிவிஷன் பண்றீங்க. Is it fine? பண்ணிடலாமா? Shall we? நோட்ஸ் எழுதுனா எனக்கு அனுப்பி விடணும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நான் போஸ்ட் போடுவேன். கௌதமுக்கு தெரியும், நம்மளோட ரம்யாக்கு தெரியும், தமிழரசிக்கு தெரியும். ஸோ நோட்ஸ் இருந்தா நோட்ஸ் அனுப்பி விடுங்க. ஓகேவா?
சூப்பரா சோ செஷன் முடிச்சிடலாமா? முடிச்சு கட்டி தள்ளி தொமர்த்தி போட்டுடலாமா? இப்ப எல்லாரும் என்ன பண்ணணும்? என்ன பண்ண போறோம்? நல்லா சாப்பிட்டு போறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கினா அவ்வளவுதான். ஒழுங்க மரியாதையா ரிவிஷன் பண்றோம். சரியா? ஃபர்ஸ்ட் ரிவிஷன் 2x क्वेश्चंस சால்வ் பண்ணணும். செகண்ட் ரிவிஷன் நாளை காலை திருப்பி 2xல கேட்கணும். தேர்ட் ரிவிஷன் 7 மணிக்கு லைவுக்கு வரணும். क्वेश्चन லைவ் சூப்பரா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ரீநீட் போஸ்ட்போன்டா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. டோன்ட் வரி. ஓகே, எஸ், ஓகேடா கண்ணா. சோ செஷனை முடிச்சிடலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? அண்ட் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல யூ கேன் எனி டைம் ரீச் அவுட் ராகனா. ஸோ என் இன்ஸ்டாகிராம் வந்து _M அண்ட் _M. ஸோ ரிவிஷன் மிக முக்கியம் பிகிலே. அண்ட் செஷனை இப்போ முடிக்க போறோம். டெகனா கேன் ஐ டெல் யூ ஒன் திங்? எல்லாரும் ஒரே நிமிஷம் இதை கேட்டு போங்க. You guys are doing a very good job. சரியா? இந்த நேரம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபவாஸ் நான் கண்டிப்பா பண்றேன்டா கண்ணா, கண்டிப்பா பண்றேன், கோச்சுக்காதீங்க. ஓகேவா? ஸோ இந்த நேரம் ஃப்ரஸ்ட்ரேஷன், கோவம், என்னால முடியுமா? மோஸ்ட்லி நம்ம செஷனுக்கு வரவங்களுக்கு வராது. பிகாஸ் ஐ நோ த ஹார்ட் பார்ட் ஆஃப் ரீநீட். சரியா? ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி since I have worked with multiple other states, நான் இதுக்கு முன்னாடி ரீநீட் எழுதின பசங்களை பார்த்துருக்கேன். அவங்க எவ்வளோ மணிப்பூர்ல எல்லாம் இருக்கும்போது ஐ ஹவ் சீன் எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்திருக்காங்க அப்படின்னு. சில பசங்களாம் they have gone to the worst state. ஸோ அந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடாதுங்கிறதுக்காகவும் பிளஸ் நீங்க மென்டலி ஹாப்பியா இருக்கணும், படிக்கணுங்கிறதுக்காகவும் தான் ஐ எம் டூயிங் a lot of கோமாளித்தரம் இந்த கிளாஸ். ஸோ அதையெல்லாம் தாண்டி நீங்க நல்லா படிக்கணும். ஆல்சோ கிளாஸ்க்கு வந்தா போதும், நான் படிக்க வச்சிருவேன். பட் ரெகுலரா வாங்க, டிசிப்ளின்டா இருங்க. அண்ட் கேன் ஐ டெல் யூ ஒன் திங்? யூ கைஸ் ஆர் டூயிங் கிரேட். சீரியஸ்லி யூ கைஸ் ஆர் டூயிங் கிரேட். அதுக்கு நீங்க இத்தனை பேர் இருக்கீங்கடா, நான் ஒருத்தி தான் இருக்கேன். நான் தான் உங்களை பெரிய கிளாப்ஸ் கொடுத்து அப்ளாஸ் பண்ணணும். ஸோ உண்மையிலேயே யூ ஆர் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஓகேவா? ஸோ ரிலாக்ஸா இருங்க, காமா இருங்க. எக்ஸாம் தானே, பார்த்துக்கலாம். படிச்சா மார்க் வரப்போகுது, நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ரெகுலரா மட்டும் வந்துருங்க. சரியா? ஓகேவா? எஸ், ஓகே. ஐ ஹாவ் அ சாங். என்ன சாங்? எஸ், ஸோ ஷால் வி வைண்ட் அப் மை டியர்? ஷால் வி வைண்ட் அப்? ஐ ஹாவ் அ சாங். என்ன சாங்? அதை சொல்லுங்க. எஸ், கரெக்ட் தமிழரசி. தேங்க்யூ மை டியர். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ அண்ட் ஆல். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆஸ் அ டீச்சர் ஐ எம் டூயிங் மை ஜாப் கரெக்ட்லி. நம்ம தமிழ்ல நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பட் இதை விட இன்னும் நீங்க பண்றதுதான் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்லி எல்லாரும் ரெகுலரா வரீங்க. ஸோ தேங்க்யூ so much ஃபார் தட். அண்ட் ஃபைனலி டாக்கண்ணா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, see, if you haven't joined the our RE-NEET crash course, சரியா? கிராஷ் கோர்ஸ் மேம் எதுக்காக இவ்வளவு தடவை சொல்றீங்கன்னா, நிறைய பேருக்கு இன்னும் அது போய் சேரலடாக்கண்ணா. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம கிராஷ் கோர்ஸ் இருக்கு, ஃப்ரீயான விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். இந்த வீடியோக்கு கீழே போனீங்கன்னா நம்ம சேனல் பேர் இருக்கும், அதுக்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் லிங்கா ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் நவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் ஓப்பன் ஆகும். பை நோ கொடுங்க. இதுல கிளாஸஸ் இருக்கு, டெஸ்ட் இருக்கு, நோட்ஸ் இருக்கு, டவுட் சால்விங், ஆப் இருக்கு. எல்லாமே ஒரு பிரீமியமான கிளாஸ்ல என்னெல்லாம் இருக்குமோ இப்பவும் மத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆயிரக்கணக்கில் காசு வாங்கிட்டு இருக்கிற விஷயத்த உங்களுக்கு ஃப்ரீயா இங்க கொடுக்குறோம். ஃப்ரீங்கிறதுனால ஃப்ரீ தானே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணாம இருக்காதீங்க. இது உங்களுக்காக தான்டா. ஈவன் இன்னைக்கு கூட நான் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸை லான்ச் பண்ணேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இஃப் யூ ஹாவ் சீன் இட், ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஏன்னா ஒரு 50 பேர் தான் வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அந்த லைவுக்கு. பட் ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட் ராக்கண்ணா. ஸோ இதுதான் அது. சரியா? ஃப்ரீ நீட் டெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் டே 173 லைக்ஸ் வந்துட்டோம்டா, என்னடா இப்படி பண்றீங்க? 180க்கு தள்ளி விடுங்க, இன்னும் 7 லைக் தான் போட்டு விடுங்க. சரியா? ஓகே. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் தீஸ் ஃப்ரீ. வாட் எவர் யூ கெட் ஃப்ரீ,
யூஸ் இட். அண்ட் இஃப் யூ வாண்ட் மோர் ஃபார் ஃப்ரீ, குவாலிட்டியான விஷயங்கள்லாம் ஃப்ரீயா வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அண்ட் கூடவே நம்மளோட டெலிகிராம் குரூப் நிறைய பேர் ஜாயின் பண்ணல, ஓகேவா? ஸோ அங்கதான் ஸ்மார்ட் நோட்ஸ்லாம் கொடுக்கணுங்கிறது நம்ம வேதாந்துவோட ஆர்டர். ஸோ அதனால கீழே போனீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் லிங்கா நம்மளோட டெலிகிராம் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் லிங்க் நம்மளோட ஆஃப்லைனுக்கு யாராச்சும் போனோம்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன்ல ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு மக்களே, அதுதான் மெயின் பார்ட்டே. நம்மளோட ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் இங்க ஆஃப்லைன்ல போயிட்டு இருக்கு. I'll show it to you. ஓகேவா? அந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ்க்கு தான் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ரைட்டா? அண்ட் ஃபைனலா நம்மளோட ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ், இதோட லிங்க்கும் நான் காமிச்சிருந்தேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ இந்த ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? தெரியாதவங்க இதெல்லாம் தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அண்ட் மறக்காம நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு வந்துருங்கடா. நான் உங்களை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நன்றி, வணக்கம், அண்ட் see you all tomorrow. டேக்கனா ஹோம்வொர்க் கொஸ்டின்ரா, 3 கொஸ்டின் மறக்காம ஆன்சர் பண்ணிடுங்க, சரியா? ஓகேவா? சோ ஹோம்வொர்க் கொஸ்டின் இப்ப கொடுக்கட்டுமா? கண்டிப்பா லாவண்யா, I'll reply to you. ஹோம்வொர்க் கொஸ்டின் கொடுக்கட்டுமாடா இல்ல நாளைக்கு கொடுக்கணுமா? என்ன சொல்றீங்க? எஸ், okay, bye. We'll see you tomorrow. Kandipa I'll reply. Lavanya, for sure I'll reply da. Okay, homework question kudukittama? Yes, so please take a note of it, Rakana. Please take a note of it. So first homework question idudha, note panikonga. This is your first homework question. நோட் பண்ணிட்டீங்களா? ஆதி, டெலிகிராம் பர்சனல் ஐடி எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு ஐடி தான்டா டெலிகிராம்ல. ஓகே, சோ மை டெலிகிராம் ஐடி இஸ் neet_pramila_chem. இதுதான் என்னோட டெலிகிராம் ஐடி ஆதி. எஸ் விஷாலி கரெக்டா சொல்லியிருக்காங்கடா கண்ணா. ஸோ ப்ளீஸ் கனெக்ட் வித் மீ தர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நோட் பண்ணியாச்சுனா ஒரு குட்டி ஃபயர் போடுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन நோட் பண்ணியாச்சுனா ஒரு குட்டி ஃபயர் போடுங்க. we'll move on to the second question. நோட் பண்ணியாச்சா? yes, second homework question இதுதான். note it down. trans effect பத்தி கேட்டிருக்கான். note it down. trans effect நோட் பண்ணியாச்சுனா ஒரு ஹார்ட்ட போடுங்க. செகண்ட் क्वेश्चन நோட் பண்ணியாச்சுனா ஒரு ஹார்ட்ட போடுங்க. ஆஹா ஆதி, என்னது பிரீத்தி மாதிரியே நீங்களும் எமர்ஜென்சி சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓ அஃப்ரா, ஐ திங்க் ஐ வுட் ஹவ் மிஸ்ட் இட் ராகனா. கண்டிப்பா I'll call you அஃப்ரா, don't worry. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? This is your second homework question. ஓகே, அண்ட் கடைசியாக உங்களோட third homework question is, இதுதான் உங்களோட third homework question. நோட் பண்ணிக்கோங்கடா கண்ணா. இத முடிச்சிட்டீங்கன்னா ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். கண்டிப்பா அஃப்ரா, I'll call you my dear, I'll call you. ஆஹா, 182 likes ரா. சூப்பர் மாஸ். கண்ணா, அந்த லைக் போடாத நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. லெட் அஸ் ரீச் 200. ஓகேவா? 200. இட்ஸ் a good day. நல்ல நாளான்னு தெரியலையா? என்ன சொல்ல வரீங்க? எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். 180 likes. சூப்பர்ரா கண்ணா. லெட் அஸ் ரீச் 200 டேய். ஓகேவா? லெட் அஸ் ரீச் 200. அடிச்சு விடுங்க. லைக் அடிச்சு வச்சிருங்க. நோட் பண்ணியாச்சா? சோ 3 क्वेश्चन ஹோம்வொர்க் क्वेश्चन தயவு செஞ்சு சால்வ் பண்ணி எனக்கு இப்போ நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் இட். சோ அதே மாதிரி இதையும் சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்களோ, பாய்ஸா கேர்ள்ஸான்னு பார்த்தலாம்.
ஆன்சர் கூட பேரும் வேணும் சரியா சோ ஆன்சர் கூட பேரும் வேணும் ஆன்சர் நேம் மறக்காம போட்டுருங்க ஓகேவா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் பிரிமிலா மேம் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துக்கலாம் ஃப்ரா கொடுத்துடலாம் ஓகேவா இதுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் நான் தான் ஃபுல் மார்க்கே தரேனே கவலைப்படாதீங்க ஃபுல் மார்க்கே எடுத்துடலாம் ஓகேவா ரைட் சோ தட்ஸ் இட் ஃபார் தி டே गाइस இன்னைக்கு செஷன் இதோட முடியுது 3 क्वेश्चन பக்காவா கொடுத்திருக்கேன் ஹோம்வொர்க்க பண்ணிருங்க ரிவைஷன் பக்காவா கொடுத்திருக்கேன் ரிவிஷனை பண்ணிருங்கடா டி ப்ளீஸ் அண்ட் நாளைக்கு 7 மணிக்கு நம்மளோட கெஸ்ட் பேப்பர் கிளாஸ் இருக்கு ஒன் ஆஃப் த very very important session just like today so அதுக்கு மறக்காம வந்துருங்க டம் டும் டம் டிம்னு क्वेश्चंस எல்லாம் சால்வ் பண்ணிடலாம் and நாளைக்கு மறக்காம சந்திக்கலாம் ஓகேவா குட் நைட் God bless you my dear remember you are a doctor இது உள்ள இருக்கு அது வெளியில வரணும் ஸ்டெத்தோஸ்கோப் அண்ட் ஒயிட் கோட்டா மாறணும் அது மட்டும் தான் நம்ம மனசுல இருக்கணும் சோ அத மட்டும் வெச்சுக்கோங்க all the very best God bless you we'll see you tomorrow டாக்கனா நன்றி வணக்கம் and session பிடிச்சிருந்தா கமெண்ட்லயும் சொல்லுங்கடா by the way okay tada bye bye